ஹேண்ட்ஸ் அப். டி-ஷர்ட் தூக்கு. கிச்சு கிச்சு முட்டாத. குறைஞ்சிருச்சா? எத்தனை கிலோமீட்டர் ஓடுன? 4 கிலோமீட்டர். 10 minutes 10 seconds. எந்த ரூட்டு? தெரிஞ்ச ரூட்டு தான். உண்மைதானே அப்பு? இல்லன்னு எனக்கு புரியுது. என் அப்பு போய் சொல்ல மாட்டான். அவன் உன் ஆளுதான். நீங்க எப்பதான் திருந்த போறீங்களோ தெரியல. நான் தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ எவ்வளவு கனவு வேணாலும் கண்டுக்க, ஆனா இந்த சல்மான் கானை பத்தி மட்டும் பேசாத. நான் 6 பேக் பண்ண போனேன்னா கடைசியில நீ என்ன பேக் பண்ற மாதிரி ஆயிடும். எனக்கு ரொம்ப பசிக்குது டார்லிங். எனக்கு சாப்பிட கொஞ்சம் ஏதாவது கூட. நான் இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? நீங்க எவ்வளவுதான் அழுது கேட்டாலும் இன்னைக்கு இட்லி சட்னி எதுவும் கிடைக்காது. ஒன்லி பாவக்காய் ஜூஸ். கடவுளே, ஓசியில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்காரு பாரு. என்னோட இந்த உருவத்துல என்ன குறைச்சல் டார்லிங்? என்ன குறை நான் கேக்குறீங்க? தீனி சாப்பிட்ட மலைப்பாம்பு மாதிரி இருக்கீங்க. இதுக்கு எங்கேயாவது வாழை தோட்டத்துல சோள பொம்மை மாதிரி நிக்கலாம். இவ கண்ணு இருக்கு பாரு, மோசமான கண்ணு. பாவக்காய் ஜூஸ். இவர் ஒருத்தரால எனக்கு வாய்க்கு ருசியா 2 இட்லி கூட சாப்பிட முடியாம போச்சு. யோ, நீ சினிமால 6 பேக்க காட்டினா உனக்கு கோடிக்கணக்கில் கிடைக்கும். நான் 6 பேக்லாம் வச்சு எனக்கு என்னையா கிடைக்க போகுது? இந்தா, உன் நரம்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இது சாப்பிடு. அப்புறம் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போங்க. உனக்கு இப்பவும் என் மேல உள்ள நம்பிக்கை போகல இல்ல? ஹே, இவங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ராடக்டோட விளம்பரத்துல நடிக்கணுமா? அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியணும். என்னது இது? டோஸ் அதிகமாயிடுச்சுன்னா ஆளைய காலி பண்ணிடுமே. அப்படி சாகுறதா இருந்தா சாகட்டும், அதை நான் பாத்துக்கிறேன். காசு கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கு. இருந்தாலும் துணி துவைக்கிறதுக்கு நான் தான் வேணும். எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாயிடும். ஜாக்கெட்டோட கொக்கி போயிடும். புடவையோட கலர் போயிடும். எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் தான். இது எதுக்கு தோல்ல போட்டிருக்கீங்க? தரையில வச்சா எறும்பு அரிக்கும், தலையில வச்சா பேன் அரிக்கும். நீங்க சொல்றத கேட்ட எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு ஏதோ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரில இருக்கு. நான் சும்மா ஒரு பழமொழி தான் சொன்னேன் வசு. கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். கிச்சன்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்து கிச்சனா? 1, 2, lunchtime, 3, 4, lunchtime. Lyrics that I spent to make rain turn to sunshine. Hit him with the punchline, catch him on the blind side. FLA to M1. Thought you got away, thought you were home free, but I'm back, now your eyes closed so slowly. I move quickly, you so sickly. Bubblegum rapper, you such you got away. என்ன ஒரே மைண்ட் வாய்ஸா இருக்கு? அது இல்ல வசுந்தரா, சில நேரம் போன ஜென்மத்துல நான் சமையல்காரனா இருந்திருப்பனோன்னு யோசிப்பேன். சில நேரம் துணி துவைக்கிறவனா இருந்தனான்னு யோசிப்பேன். சில நேரம் வீட்டு வேலைக்காரனா இருந்தனோன்னு யோசிப்பேன். எது எப்படி இருந்தாலும் நீங்க கொடுத்து வச்சவர் தான். இந்த ஜென்மத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல. அதான் ஒருவேளை போன ஜென்மத்துல ஒரு பொண்ணா இருந்திருப்பனோ. அப்படின்னா இந்த ஜென்மத்துல நீங்க என்ன? போ வசுந்தரா, நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற. உன்னை எப்படி நான் மதிக்கிறது? இங்க பாரு, இப்படி அரைகுறையா வேலையை முடிக்காம சீக்கிரமா வேலையை முடிச்சு ஆபீஸ்க்கு போற வழிய பாரு. ஆபீஸ் அங்க எப்ப போனாலும் ஒண்ணுதான். ஆனா இங்க அப்படி இல்லையே. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சா? ஆயிடுச்சு. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம். போயிட்டு வரட்டுமா? வேணாம், அப்புறம் எதையும் நான் தான் துவைக்கணும். ஒரு ஜம்ப். சீக்கிரம் வண்டி எடு. கம் ஆன், கோ டு தி ஸ்டேஷன். என் கை ரெண்டும் அரிக்குது. ரன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். யசோதா, ஐயோ என் வக்கீல் கோட்டு. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கோட்டு. கோட்டுக்கு போகாத ஆளுக்கு இந்த கோட் எதுக்கு? நீங்க போற வேலைக்கு தனியா ட்ரெஸ் கோட் எதுவும் இல்லல்ல. என்ன ட்ரெஸ் இருந்தாலும் போதும். இனி ஒரு வேலை ட்ரெஸ்ஸே இல்லனாலும் பரவாயில்ல. அது என்ன வேலை? இனி அது கூட நான் சொல்லணுமா உங்களுக்கு? அசிங்கம் பண்ணதும் இல்லாம திமிரு வேற. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ யசோதா, வேண்டாம்மா. உன்னோட ஆட்டத்தெல்லாம் இன்னியோட நான் நிப்பாட்டுறேன். எனக்கு ஒரு புடவை வாங்கி தானே உங்ககிட்ட சொன்னா, நீங்க பிஸின்னா அப்படி ஒரு பிஸி.
வேற யாருக்காவது ஏதாவது வாங்க சொன்னா புடவைங்கெல்லாம் இஷ்டத்துக்கு வாங்கிடுவீங்க. ஐயோ யசோதா, நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. அது கோர்ட்ல கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ். தம்பி என்ன நேத்து கார்ல வச்சு மறந்துட்டாரு. இங்க பாரு, எரிச்சிட்டேன்னா அந்த ஆளோட வேலை போயிரும். ஸ்டிக்கர் கூட இன்னும் எடுக்கவே இல்ல. எவிடன்ஸா? ஊர்ல இருக்க எல்லா அசிங்கத்தையும் பண்ணிக்கிட்டு ஊர் ஆளுங்க முன்னாடி அந்த ஆளு டீசென்ட், நான் பைத்தியக்காரி, நான் சந்தேக பேர் வழி. குட் மார்னிங். இதோ வந்துட்டார்ல. வக்கீல் மறுபடியும் அவன் பொண்டாடிட்டு மாட்டிட்டானா? எப்படியாவது காப்பாத்துவோம். யோ வக்கீலே, உனக்கு யார் எல்எல்பி தந்தது? இப்படி காருக்கு மேலையா எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறது? என்ன அப்படியெல்லாம் முட்டாளாக்காதீங்க. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ்ல உங்க வண்டியில வச்சுக்க வேண்டியதானே? ஐயோ இங்க பாருங்க சிஸ்டர், இங்க துணியையும் காரையும் எரிக்கதானே செய்வீங்க. என் பொண்டாட்டி கையில கிடைச்சதுன்னா இத இப்படி பண்ணிட்டு என்னையும் சேர்த்து எரிச்சிடுவா. சரி நான் கிளம்பட்டுமா? டூபாக்கூர் வக்கீல். இந்த நேரத்துல யாரா இருக்கும்? அது சரி, கீதாவா? மஞ்சு, இங்க யார் வந்திருக்கான்னு பாரு. உள்ள வாமா. அக்கா. அட, ஏமா அழற? அழாத, நாங்கெல்லாம் இங்க இருக்கோம்ல. மஞ்சு, இவ்வளவு உள்ள கூட்டு போ. வா. கீதா விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? இதெல்லாம் கிழிச்ச நான் அடுப்புல போட்டு சொல்லிட்டேன். அப்படி எதுவும் பண்ணிடாத. அது அப்பாவி காலேஜ் பசங்களோட ஃபியூச்சர் டி. முதல்ல வீட்டை பாருங்க, அப்புறமா ஊரை பார்க்கலாம். நீங்க ஏன் ஒரு வாட்டி அவகிட்ட பேசக்கூடாது? ஏண்டி, நான் அவகிட்ட என்னத்த பேசுறது? எப்பவும் நடக்கிறதானே. வரதட்சணை, நாத்தனா சண்டை, மாமியார் சண்டை, கடைசியில குழந்தை விஷயத்துல வந்து முடியும். பாவங்க, அவளை பத்தி யோசிக்கும் போதுதான் ஒரு குழந்தை இருந்திருந்தா பாதி பிரச்சனை தீர்ந்திருக்கும். வாழறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. அவ ஏதாவது பண்ணிக்குவாளன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வாழங்கிட்ட நான் பல தடவை பேசியிருக்கேன். அவன் வந்துடட்டும், இன்னொரு வாட்டியும் பேசி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. ஒன்னும் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும், இல்லனா இந்த உறவையே முடிச்சுக்கணும். ஓஹோ, இதுதான் பெருசா சொல்ல வந்தீங்களா? அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்றியா? பாலனோட அம்மாவோட பேரு, கரெக்டான அட்ரஸ் எல்லாம் கொடு, பின்கோடு சேர்த்து. அது எதுக்கு? நாம மொட்டை கடிதாசி போடுவோம். ஐயோ, உங்களை இந்த பாம்பு சேகர் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொத்த தானே முதல்ல கத்துக்கிட்டேன். அசல் இல்லைனாலும் வட்டி கரெக்டா கிடைக்கணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்லடா நாய. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லி யாராவது என்ன பழி வாங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பாம்பு சேகர், ஏன்டா மொட்டை அடிச்சிட்ட? ராஜநாகமும் கருநாகமும் இருக்கும்போது நீ எல்லாம் வெறும் தண்ணி பாம்புடா. நீ கடிச்சா விஷம் கூட ஏறாது. ஒரே குத்துல செத்துட்டானா அதுல ஒரு த்ரில் இருக்காது சார். கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், ரத்த கக்கி கக்கி சாகணும். நல்லா இருக்குடா பாம்பு. அது சரி, கொல்றதுக்கு திங்கிறதுக்கு நீ யாரா? ஸ்கூல்ல சேர்த்த பேர் கூடவே முன்னாடி பாம்புங்கிற பேரையும் சேர்த்துக்கிட்டேன்னா நீ எல்லாம் பெரிய ரவுடி ஆயிடுவியாடா. உன் தைரியத்தை காட்ட வேண்டியது சின்ன பசங்க கிட்ட கிடையாதுடா. தைரியம் இருந்தா எம்எல்ஏ கை வச்சு பாரு. கை வச்சு போடுற மொட்டை. நான் வீணா வம்புக்கு போக மாட்டேன், ஆனா வர வம்ப சும்மா விட மாட்டேன். நல்லா இருக்கேடா. மொட்டை அடிச்சவன்லாம் சிவாஜி ரஜினி நினைப்பாட கொய்யால. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த டிராமாலாம் என்கிட்ட காட்டாதுன்னு. ஏடா மொட்டை, இதை எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தா? அப்படிதான். வாடா, இறங்குடா, ஊத்துடா. ஃபுல் செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமா வந்து ஊத்துவா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. டியூட்டி நேரத்திலேயே போலீஸ்னா நான் பயப்பட மாட்டேன். ஆனா வசந்தராக்காவும் சிசிலியும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா என் இறுதி சடங்கு, கருமாதி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாவே பண்ணிடுவாங்க. அடே மொட்டை, நான் யூனிஃபார்மில் இருக்கிற வரைக்கும் தொடர்றதுக்கு யோசிப்பாடா. உங்க விஷயத்தை யோசிக்கும் போது சில நாள்ல நான் தனியா உட்காந்து சிரிப்பேன். லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு.
ஆனா வெடிக்க வைக்க தெரியாதுல்ல. டேய், கொஞ்சம் பேசாம இருடா. ஆம்பளைனா சொல்ற வார்த்தையை காப்பாத்தணும். நீ அவளோட கையையும் காலையும் உடைக்கிறேன்னு சொல்லி 8 மாசத்துக்கு மேல ஆகுது. சும்மா சின்ன பிள்ளைங்கிட்ட பேர சொல்லி ஏமாத்திட்டு திரியற. இங்க பாருங்கண்ணா, நேத்து நீங்க லேட்டா வருவீங்கன்னு தெரிஞ்சு நான் எங்களோட ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அப்ப பவர் கட்டு எருமை மாதிரி ஒண்ணு கட்டுல படுத்திருக்கு. கஷ்டப்பட்டு அதை கீழே தள்ளி விட்டு திருப்பி போட்டு பார்த்தா யாரா? பின்ன யாரு? அது நீங்க தான். அச்சோ, அவனுங்க என்ன உதச்சானுங்களா? கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்காங்க, அதுக்காக 2 மிதி மிதிச்சாங்க அடி வயித்துல. ஐயோ, அப்படி சொல்லு. அதுதான் இன்னைக்கு உச்சா போறது கஷ்டமா இருந்துச்சா? நான் அந்த அப்பாவி வசுந்தராவை தேவையில்லாம சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் அசிங்கம் ஆயிடுச்சுடா. எந்தவித காரணமும் இல்லாம ஒருத்தனோட அடி வயித்துல மிதிக்கிறேன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா நானும் அப்படிதான் பண்ணிருப்பேன். ஜெட்டி வாங்குறதுக்கு காசு இல்ல சொல்லியிருந்தா நானும் கொடுத்துருப்பேன்ல. அவனுக்கு மொபைல் ஏதாவது வீடியோ எடுத்துட்டானுங்களா? நெட்ல ஏதாவது வந்துருச்சு, அப்ப நான் உயிரோடவே இருக்க மாட்டோம் சொல்லிட்டேன். நெட்ல கொடுக்கறதுக்கு நீ என்ன ஐட்டமா என்ன? அவ்வளவு அசிங்கமா இருக்கு. சார், அது அந்த அளவுக்கு பெருசு பண்ணதே கட்சிக்காரங்க சார். நான் நேரடியா பேசுறேன் சார். நான் அதை வந்துட்டேன் சார். கமிஷனர்டா, இந்த ஆளு தொல்லை வர தாங்க முடியல. நிம்மதியா குடி கூட முடியல. சரி, வண்டி எடு. அப்ப நானும் நீ எங்கேயாவது நீந்தி போயிடு. டேய், அதை அப்படியே வெயிடா. சாயங்காலம் அந்த வாத்தியாரிய வக்கீலையும் கூப்பிட்டு மிச்சம் இருக்கிறத அடிச்சுப்போம். அது வந்து நானும் மத்ததெல்லாம் சாயங்காலம் பார்ப்போம்ல, அப்ப நேர்ல பேசுவோம். சைக்கிள் சூடு கொண்டு வர மாட்டேன். வணக்கண்ணா. வணக்கம். என்னடா ஏதாவது கொட்டேஷனா? இல்லண்ணா, சும்மா அந்த பக்கம். போ 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 போ. சிசிலி, உன்கிட்ட வீட்ல உட்காந்து தானே படிக்க சொன்னேன். நான் எல்லாம் படிச்சுட்டேன் சிசிலி. இம்போசிஷனே எழுதியாச்சு. என்னவோ ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணு இல்ல சிசிலி, உன் மேல சத்தியமா எதுவுமே இல்ல. அப்ப என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அதுக்கு நான் கண்டிப்பா செய்யறேன். உன் மேல சத்தியம். உனக்கு என்ன ஒரு கை தான் இருக்கா என்ன? அப்படின்னா சரி, உன் மேல சத்தியம். 2 கையால சத்தியம் பண்ணு. பண்றியா இல்லையா? இல்ல வேணாம். ஒழுங்கா இங்க நீ வா. இருக்கு வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது என்னோட ஒய்ஃப் தான். இது ஃபேமிலி ப்ராப்ளம். தம்பி நீங்க போங்க. சரிண்ணா. ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடுங்க. என் செல்ல சிசிலி. என்னது? வீட்ல இருக்கும்போது நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடி உத, நான் எதுவும் பேச மாட்டேன். ஊர் ஆளுங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிராத. நானும் ஒரு ரவுடி தானே. ரவுடி வண்டியில ஏரியா ஸ்டாண்டர்டு வலிக்கலையே. நான் உனக்கு பிடிச்ச உட்காரட்டுமா? சங்கடப்படாதா? ஏதாவது கேட்டுட்டு இப்படி எல்லாம் நீ முடிவெடுக்க கூடாது. அழறத நிறுத்திட்டு நடந்த விஷயத்த சொல்லுடா. இவனோட பொண்டாட்டி சிசிலி இவனுக்கே தெரியாம மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில டிகிரிக்கு அட்மிஷன் வாங்கியிருக்கான். ஒவ்வொருத்தரும் அங்க அட்மிஷன் கிடைக்கலன்னு தற்கொலை படிக்கிறாங்க. டேய், உன்னை படிக்க வைக்க தானே, கெடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா? அதானே. கெடுத்தா கூட நான் தாங்கி இருப்பேன். அவ என்ன படிக்க வைக்க முயற்சி பண்ணா அன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிருப்பேன். உன் பொண்டாட்டிக்கு தெரியாம இந்த அட்மிஷனை கேன்சல் பண்ண ஏதாவது வழி இருக்கா? வக்கீல், வக்கீல், என்னையா பண்ற? இங்க நான் தாலி கட்டு பொண்டாட்டி யசோதா தான். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல. வேர் ஆர் யூ, எப்போ வருவ, இத மட்டும் தான் எப்பயும் அவ கேக்குறா. என்ன கொடுமை. மொபைல்ல ஜிபே இருக்கிறது அதை விட கொடுமை. என் பிரச்சனை அதை விட பெருசு. அவ தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போக முடியும். செத்து போன குதிரையில ஏறி ரன்னிங் ரேஸ்ல போயே ஆவணும் அவ பிடிவாதம் பிடிக்கிறா. என்ன தூங்க விடவே மாட்டேன். எனக்கும் அதே சோதனை தான். அங்க ஒருத்துக்கு என்ன சுத்தமா பிடிக்கிறதே இல்ல. கிளாமர் எனக்கு கம்மியா இருக்கான். அவளுக்கு இப்ப என்னோட பல்ல மாத்தி வைக்கணுமா? இந்த வயசான காலத்துல ஜிம்முக்கு போய் சல்மான் கான் மாதிரியே நான் 6 பேக் வைக்கணுமா? வேஷ்டி ஜிப்பா எல்லாம் தூக்கி போட்டுட்டு
டி-ஷர்ட்டும் பெர்முடாஸும் போட்டுக்கிட்டு யோயோ பிள்ளைங்க மாதிரி 100cc பைக்ல ஊரை சுத்தணுங்கிறா. இவளுகளை இதே மாதிரி இப்படியே விட்டோம்னா கடைசியில நம்ம கதி அதோ கதியா ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு இவளுகளோட இந்த திமிரடக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? என்ன வழி? குடிக்கிறதா? டார்க் பீச். நல்ல முடிவு. நல்ல முடிவா? கையை கொடுங்க. ஏய், கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இரு, இரு. அழிச்சிடாத. அப்படியே இரு. அப்படியே வலிக்குது. ஏன் வக்கீலே, நீங்க LLB கூடவே பியூட்டிஷியன் கோர்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, இந்த கையை மூஞ்சில பூசுறதுக்கு கோர்ஸ் வேற படிக்கணுமா? இதுவே ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மத்தவங்களையும் நாம இப்படியே செஞ்சிடலாம் இல்ல? 1 2 3. இன்னைக்கு என் பொண்டாட்டி வசுந்தராவோட கையங்கால உடைய போகுது. ஏன் பொண்டாட்டி மூஞ்சில நம்ம ஆசிட ஊத்திடலாம். யசோதா தலையிலே அடிக்கலாம். அப்படின்னா என் பொண்டாட்டி சிசிலிக்கு 2 பஞ்சு 3 கிக்கு கொடுத்துக்கலாம். கராத்தவ காட்டுற ஆம்பளைங்கிட்ட தானே இங்க வரேன். பாரு தண்ணி பாம்பு, இவ்வளவு நாள் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். அவ தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ அவளை அடிக்கவே ஆரம்பிக்கணும். அண்ணா, இது ஒரு சின்ன கேஸ். லாக் பண்ணிட்டு இருக்க ரூம்ல தூங்கிட்டு இருக்க ஒருத்தன், அதுவும் சாதாரண பொண்ணுதான். லைட் ஆஃப் பண்ணி வச்சு சிம்பிளா கம்பிய வச்சு கையும் காலையும் உடைக்கிற கலை நிகழ்ச்சி. சப்ப மேட்ரு. ஒரு பொண்ணோட கையும் காலையும் உடைக்கிறேன்னு சொன்னா, அதுவும் தூங்குற நேரத்துல. இங்க தர்ம அதர்மத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. இது ஒரு குருக்ஷேத்திரம். இங்க நடக்கிறது போ. என்ன வாத்தியார் இதுன்னு கீதோபதேசமா? போதும் 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 போதும். வர நேரம் ஆயிடுச்சு. எந்திரி எந்திரி. இந்த மேக்கப்பே போதும். தண்ணி பாம்பு, உனக்கு நல்லதே நடக்கட்டும். ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. காது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கை அது கண்டிப்பா வலது கையா தான் இருக்கணும். அது என்ன? அது வந்து- முட்டாள், சொல்லுங்க வாத்தியாரே. போடா. என்னதான்? என்னது? டேய், இல்லனா வசுந்தரா கிட்ட அடி வாங்கியே இவன் ஓரமா போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவான். குடி இத. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்ப சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். சீக்கிரம் வரணும், இல்லன்னா நான் இங்க படுத்து தூங்கிடுவேன். உனக்கு என்னெல்லாம் சரி, சரி, வாங்க வாங்க போலாம். வாங்க சீக்கிரம். தைரியமா எல்லாரும் போக. வெற்றி நமக்கு. தம்பி சார், இந்த வலது கை தானே? ஓகே. ரைட் லெஃப்ட் தெரியாத ஒரு ரவுடி. இவன் கை கால் உடைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேடா நீ. டேய் தம்பி, வா இத பாரு. இதா வலது கை, சரியா? இது இடது கை. அப்போ இது இடது கை. நீ இந்த வலது கையை தான் உடைக்கணும். இப்ப கிளியர் ஆயிடுச்சா? புரிஞ்சுது புரிஞ்சுது. டேய், இதுல ஒருவேளை உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாஷ் பண்ணுவல்ல, இந்த கை இதான் இடது கை, ஞாபகம் வச்சுக்க. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கை தான் வலது கை. என்ன உனக்கு தெளிவா புரிஞ்சுதா? அப்போ இதுதான் வலது கை, இது இடது கை. புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டிய. கண்டிப்பா ஜெயிக்கணும். வலது கை ஞாபகம் வச்சுக்க. ஓகே. ஏன்பா இவன் உருப்படியா ஏதாவது செய்வானா? நம்ம பிளான ஏதாவது எடகுடம் ஆயிடுமா? இதோட மாஸ்டர் பிரெயின் யாரு? யாரு? எஸ்ஐ வேலு தம்பி. புரியுதா? இங்க பாரியா வக்கீல, அவ இன்னைக்கு லேட்டா தான் வருவாங்கிறது கன்ஃபார்ம். இந்த முட்டாள் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குவாங்கிறதும் கன்ஃபார்ம். அவ இவனை தள்ளி கொல்லுவாங்கிறதும் கன்ஃபார்ம். IPC 302 அவளுக்கு ஆயுள் தண்டனையும் கன்ஃபார்ம். அது எந்த செக்ஷன்? அது குண்டர் சட்டம்ல. டேய், மூடிட்டு முதல்ல வாடா. ஆமா, அப்ப நம்ம சேவியரு. இங்க தர்ம அதர்மத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. இது குருஷேத்திர போ. இங்க போர் தான் நடக்க போகுது. கம் ஆன், ஃபாலோ மீ. யோ யோ செல்லக்குட்டே, இது உன்னோட இடது கை, அப்புறம் இதுதான் உன்னோட வலது கை. அப்படின்னா இது இடது காலு, அப்புறம் இது வலது கால். இது இருக்கு. இப்ப புரிஞ்சிச்சு. சிலையோட இடது வலது தெரிஞ்சிருச்சு. ஐயோ, இனி வசுந்தரோட இடது வலது எப்படி புரிஞ்சுப்பேன்? வசுந்தரோட இடது பக்கம் நல்லா தான் இருக்கு. இது வலது கை. ஐயோ கிடையாது, இது இல்ல, இது இடது வலது. அப்போ உன்னோட ஃபேவரட் ஆன்ட்டியோட வீடு. ஹாப்பியா? இது வலது காலு. அச்சோ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
அப்ப இது வலது கால் இல்லையா? இது இடது மாதிரி இருக்கு. வலதா அச்சோ அப்போ ரன் அப்போ ரன். என்னது நின்று நடக்குமா? ஒரு ஆள் ஒண்ணா இவ்வளவு அதிருமா? உள்ள யாராவது இருக்காங்களோ? அப்போ சர்ச். ஐயோ சிசுரே, ஐயோ சிசுரி கிட்ட மாட்டேனே. தோ இங்க இருக்கான். அந்த லைனை இன்னொரு தடவை பாடுறா. என்கிட்ட மோதாதே அப்படி இல்லடா. ராஜாதி என்கிட்ட ராஜனடா. மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா. என்கிட்ட மோதாதே, உங்க அதிகாரி இருக்காரா? சார் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. வாடி வாடி நாட்டுக்கட்ட வாசமா யார்டா நீ? வந்து மாட்டி. நான் எஸ்ஐ வேடு தம்பி. நீயா? தம்பியா? ஐயோ, ஜனமைத்ரி நகர்ல எஸ்ஐ வேலு தம்பியோட வீட்ல நேத்து ராத்திரி ஒரு திருடன் புகுந்துட்டான். அந்த ஆள் இப்போ எங்க கஸ்டடியில தான் இருக்கான். ஐடியா கொடுத்தவன் எஸ்கேப் ஆயிட்டான். நீ போய் உன் அதிகாரி கிட்ட நல்லா சொல்லி வை. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் அவனை தூக்கிடுவேன் பாத்துக்கோ. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். தொலைச்சிடுவேன் தொலைச்சு. நீங்க ஏன் சார் உள்ள போனீங்க? நான் ஒரு மேஜிக் ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன், வந்து சேர்ந்துக்கிறியா? உள்ள போங்கடா. போலீஸ் ஸ்டேஷன் என்ன விளையாடுற இடமா ராஸ்கல்? அப்புறம் ஒரு விஷயம், அவ தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடிக்கவே செய்யணும். 121. பொண்ண கட்டி போட்டு அடிக்கிறது உங்களுக்கு மாமா தெரியல? இங்க தர்மம் அதர்மத்தோட எதுவுமே இல்ல. 23. இப்ப சொல்லுங்க, எதுக்காக அந்த பொண்ணனை வேஷம் போட வச்சீங்க? வேஷம் போட வச்சனா? அவன் ஏதோ தண்ணியை போட்டு போதையில தமாஷ் காட்டியிருக்கான். தமாசு 100-120 கிலோ வெயிட் இருக்கிற பூதம் மாதிரி இருக்கிற அந்த ஜென்மத்தை கரிய மூஞ்சில பூசி வீட்டுக்குள்ள விட்டு தான் தமாஷ் பண்ணுவீங்களோ? சேவியரே எங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தை தனியா பண்ணக்கூடிய தைரியம் எல்லாம் அந்த ஆளுக்கு கிடையாது. நீ சொல்றது பார்த்தா என்னமோ நாங்க செய்ய சொன்ன மாதிரி நீங்க இருக்கு. நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நண்பனை உங்களுக்கு பார்க்க வேண்டாமா? ஜனமைத்ரி நகர நடுவுல வச்ச அந்த ரவுடி பையில சிசிலி லைட் ஆஃப் பண்ணிட்டு கத்தியை வச்சு சின்னதா கையும் காலையும் உடைக்கிற ஒரு கலை நிகழ்ச்சி, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லம்மா. எப்படி இருந்தா இப்ப எப்படி ஆயிட்டான் பாரு. இனிமேல் இப்படி செஞ்ச இங்க இப்படி குத்துறான்னா வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். இன்னொரு காலையை உடைக்கிறாரு. எப்படிடா தண்ணி பம்பு பிளான் தப்பா போச்சு? அதை ஏன் கேக்குறீங்கண்ணா? சிசிலிய பார்த்ததும் எனக்கு லெஃப்ட் ரைட்டு மறந்து போயிடுச்சு. இதுக்குதான் சொல்றது, கிளட்ச பிடிக்கணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. ஒண்ணு இடது இல்லன்னா வலது, குறிப்பா ரவுடிங்களுக்கு. புரிஞ்சுக்கிட்டியா? ஊரோட காரமோட பைபாஸுக்காக லேண்ட் அக்வசிஷன் எல்லாமே கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு கேபினெட் முடிவு பண்ணிருக்காங்க. எல்லா லேண்ட் ஓனர்ஸுக்கும் இமீடியட்டா நோட்டீஸ் அனுப்புங்க. எவ்வளவு லேண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க? 55 வீட்டுக்காரங்க இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாலேயே நோட்டீஸ் எனி அனுப்பிச்சாச்சு. அப்ஜெக்ஷன்ஸ்? அன்னைக்கு யாரும் பெருசா எதுக்கல. எனிவே லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். அவங்கள மறுகுடி அமர்த்துறதுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்காக எம்எல்ஏ மீட்டிங் சீக்கிரமா வைக்கணும். எஸ் சார். ஓகே, டூ இட் வித் இமீடியட் எஃபெக்ட்ஸ். ஒரு பிரஸ் ரிலீஸும் கொடுத்துருங்க. சார். அப்பா எங்க? உள்ள இருக்காரு. என்னப்பா, என்ன திடீர்னு? டிவி நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு தலை சுத்தல். ஐயோ, இவ்வளவுதானா? இது எப்போ நடக்கிறதானே? சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. இருந்தாலும் திடீர்னு அந்த செய்தியை கேட்டதும் என்ன இருந்தாலும் பிறந்து வளர்ந்த மண்ணாச்சு. திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொன்னா ஐய, இதுக்கா? 2 பெக் அடிச்சா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே. அது இல்லடா. இன்னும் எத்தனை காலண்டா நானு புதுசா ஒரு இடத்துக்கு குடியேறணும்னு சொன்னா அது நல்லா இருக்குமா சொல்லு? நாங்கெல்லாம் பழங்காலத்து ஆளுங்கடா. அப்பா, பைபாஸ் வர்ற நேரத்துல வெளியேற வேண்டிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அவங்கள வச்சு பார்க்கும்போது நம்ம பிரச்சனை ஒண்ணுமே இல்ல.
உன்னோட மொட்டை கடுதாசி தான் எல்லாத்துக்கும் காரணம். காரைக்குடி ஜங்ஷன்ல டிராபிக் ஜாமா. இப்ப ஜாம் ஆனது நிம்மதியா? அம்மா இப்ப அதனால என்ன, வீடு இழக்கிறது சரிதான். ஆனா ரோடு வந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற இடத்துக்கு 4 மடங்கு விலை கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு நல்ல வீடு வாங்கிடலாம். நீங்க நிம்மதியா இருங்க. தான் வெட்டின குழியில தானே விழுவாங்க. ஆமாமா. ஏய் நீ அங்க போ, தாத்தாவுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கணும். போடா. எனக்கு நல்லா புரிஞ்சுது. இதுக்கு தானே போடா நீ. தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. இந்தாங்க ஒரு 2 பெக்கு போட்டுக்கோங்க, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. 2 பெக்கு மட்டும் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. இவ்வளவு சின்ன பாட்டில் 2 பேருக்குமா? கண்டிப்பா நடக்காது. தண்ணி உங்க பேச்ச நம்ப கூடாதுங்கிறது சரியா தான் இருக்கு. அப்பா போலாம். வரட்டா. நாங்களும் ரெடி. நீங்க எங்க போறீங்க? வீடு பார்க்க. ஓ அதுக்கு எதுவும் ஆகல, நாங்க முதல்ல போய் பார்த்துட்டு வரோம். நீ சொல்றது சரியில்லடா. அவளோட விருப்பத்தையும் பார்க்கணும்ல. ஒரு ஆட்டோ கூப்பிட்டு அவளையும் கூப்பிட்டு போ. கரெக்ட். அப்படின்னா நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. வீடு உங்க 2 பேருக்கு தானே பிடிக்கணும். அதெல்லாம் வேணாம்ப்பா, அது சரிப்பட்டு வராது. நீங்க 2 பேரும் தான் இவளை கெடுக்கிறதே. அங்க தாமோதர வாத்தியார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். அப்படின்னா நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துறோம். வாடா. எங்க போனாலும் கூட வரேன்னு கிளம்பிடுறது. பேக் ஒண்ணு தூக்கிக்கிட்டு வேற வேலையே இல்லை. சரி அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. விஜயனா அந்த பத்திரம் விஷயம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வெளிய இருந்து பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆமாண்டா, பார்க்க நல்லதா இருக்கு. கன்ஃபார்மா? கிட்டத்தட்ட அப்படிதான். அடுத்த வாரம் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அம்மா நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தம்பி. ஓ வேலு தம்பி. நடிகரா? இல்ல, இந்த ஏரியா எஸ்ஐ தான். வணக்கம் சார். இது சேவியர் குபேர், பிசினஸ் பண்றாரு. உங்களுக்கு கால் என்னாச்சு? ரோடு போடுறாங்கல்ல. ஆனா நாங்க அப்படி எதுவும் பார்க்கலையே. ஏரியாக்கு புதுசு இல்ல, போக போக புரிஞ்சுப்பீங்க. ஏதோ எப்படியோ இந்த மாதிரி ஒரு குச்சிக்கு ஆர்டர் பண்ணிடுங்க. என்ன இது வச்சுக்கணுமா? எது எப்படியோ முடிவு எடுத்திருக்கிறதுனால நாங்க இனி எதுவும் பேசல. ஜனமைத்ரி நகருக்கு உங்களை வரவேற்கிறேன். See you. ஒரு முக்கியமான விஷயம் கேட்கட்டுமா? இங்க ஒயின் ஷாப் எங்க இருக்கு? அந்த டர்னிங்ல இருக்கு. அங்கதான் இருக்கா? என்னப்பா இதெல்லாம்? சும்மாடா. சரி. ஆமா, அவங்க அந்த கொம்ப ஆர்டர் பண்ண சொன்னது ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இல்ல? என்ன பொடி? நீங்களே பாருங்க, இந்த ரோட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த ஊர்ல இருக்கிற மற்ற ரோட்லாம் பார்க்கும்போது இது எவ்வளவு நல்லா இருக்கு. அவன் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டி வந்திருப்பான். உங்க அளவுக்குலாம் ஒன்னும் அவனுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு வகையில பிடிச்சிருச்சு. என்னது? பக்கத்துல ஒரு எஸ்ஐ இருக்கிறதுனால திருட்டு பயம் இல்ல. ஓ திருடன் தான்ப்பா பெட்டர். திருட்டு மட்டும் தானே இருக்கும், மிரட்டல் இருக்காது. என் அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. வீடு லொக்கேஷன் பக்கத்து வீட்டுக்காரங்க எந்த பிரச்சனையும் இல்லை. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அவருக்கு ஒரு ஒயின் ஷாப் இருக்கணும், அது போதும். மஞ்சு, இதை விட நல்ல பெரிய வீடு. நம்ம 4 பேருக்கு அது பேலஸ் மாதிரி தான். வீடு கொஞ்சம் பழசு தான். அதை ஒரு கோட்டிங் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா புதுசு மாதிரி ஆகிடும். அப்புறம் வெளியில் இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம். உனக்கு சந்தோஷம் தர மாதிரி ஒரு செய்தி இருக்கு. கிச்சன் சூப்பராக இருக்கு, மாடுலர். நீ கேட்குறியா இல்லையா? கேட்டுட்டு தான் இருக்க. நான் என்ன சொல்றது? நீங்க பாக்குறீங்க, நீங்க முடிவு பண்றீங்க. பொம்பளைங்க தான் அபிப்பிராயம் சொல்லக்கூடாதுல்ல, அதுதானே உங்களோட பாலிசி. நீ இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையா மஞ்சு? இந்த உலகத்துல உன்னோட விருப்பங்கள் என்னன்னு என்னை விட யாருக்கு அதிகமா தெரியும்? அந்த வீடு முழுக்க நான் தேடினதே உன்னோட விருப்பங்களை மட்டும்தான். உனக்காக நான் பார்த்தா போதாதா? இப்பதான் வாழ்க்கையில முதல் முறையா நாம ஒரு வீடு வாங்க போறோம். அத புருஷனோட போய் சேர்ந்து பார்க்க போறது எல்லா பொண்ணுங்களும் விருப்பப்படுற விஷயம். உங்க ஸ்கூட்டருக்கு பின்னாடி நெருக்கமா உட்கார்ந்த நீ என்னடி இப்படி சின்ன குழந்தைங்க மாதிரி? என் அப்பாவை கூட்டிட்டு போனது உனக்கு பிடிக்கலையா? வயசானவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். அப்பா கவலைப்படுறது உங்களால தாங்க முடியாது. என்னோட ஃபீலிங்ஸ்க்கு யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. அடியே, ஓ மனசுல இப்படி எல்லாம இருக்கு. உனக்கு நான் என்னடி குறை வச்சிருக்கேன்? எனக்கு எந்த குறையும் இல்லையா? சந்தோஷம் இல்ல. காலையில எழுந்திருக்கணும், சமையல் கட்டுக்குள்ள போகணும், சமைக்கணும், பரிமாறணும், அதை கழுவணும். ஆசையை பத்தி மட்டும் பேசக்கூடாது. அதுதான் பொண்டாட்டி இல்ல, அதுதான் பெண் பொறுப்பு. படுறி. இதுக்கு மேல நீ பேசுனேன்னு வை, திரும்பி படுறி. மஞ்சு, கொஞ்சம்
நேரமாயிட்டே ஏன் wife கூட்டிட்டு வரல? பேசிக்கிட்டே இருக்கான். வணக்கம். இது நல்லா இருக்கு. எல்லாரும் continuous ஆ வந்திருக்கீங்க. உங்க wife-ங்களாம் எங்க? அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஜெனரல் பாடி, லோக்கல் மீட்டிங், ஸ்டேட் மீட்டிங்னு. அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு புது ஃபேமிலி கிடைச்ச த்ரில்லு தான் அவங்களுக்கு. அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்க கண்டிப்பா வருவாங்க. பாலனா? அப்பா, பாலன். வா பாலா. இந்தாங்க. என்ன அம்மா அப்பா கூட்டிட்டு வரலையா? அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்பா லேட் ஆயிடுச்சா? வாங்க வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, இன்னும் ஏன் லேட் பண்றீங்க? வாங்க சடங்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க எல்லாரும் வாங்க. வா. அப்ப ஆரம்பிக்கலாமா? சீக்கிரமா ஆரம்பி. வாங்கம்மா. அம்மா நீங்க ஏத்துங்க. வேண்டாம், அவளே ஏத்துட்டோம். ராசியான ஒருத்தவங்க தானே இந்த வேலையெல்லாம் செய்யணும். சும்மா நல்ல விஷயம் நடக்கும்போது அவளை எதுக்காக கிண்டல் பண்ற? அத்தை நீங்க வாங்க. வேண்டாம்மா. வாங்க அத்தை. வாமா. நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டா வேண்டாம்னு சொல்லாத. ஈஸ்வரா, ஓய்யோ, இனிமே இங்க இருந்தா நான் மாட்டிப்பேன். இன்னைக்கு கூட நீ பேங்க் போகணுமாடா? ஸ்டாஃப் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் போய் பார்த்தாதான் தெரியும் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. ஆமா, நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் நான் வரேன். போயிட்டு வரேங்க. சரி, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஹலோ. சாரி, லேட் ஆயிடுச்சு. எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் இருந்தது. பை த பை, யார் இது முன்னாடி உட்கார்ந்திருக்கிற பெரியவங்க? ஒண்ணு என்னோட அப்பா, இன்னொன்னு என் ஹஸ்பண்டோட அப்பா. இந்த பெருசுங்கெல்லாம் வேஸ்ட் தான். சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணிடலாம். இவங்க பாக்குற பார்வையே சரியில்லை பாரு. பாத்தியா? இவங்கெல்லாம் யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இவங்க நடவோட பாவனையை பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை பண்றவங்க நினைக்கிறேன். ஐயோ, வெளியே இருந்து பார்க்கும்போது சின்னதா இருந்தாலும் நல்ல வீடுன்னு நினைச்சேன். ஆனா சமையல் கட்டுக்கு வந்ததும் எல்லா இம்ப்ரெஷனும் போயிடுச்சு. ஆமா ஆமா, திரும்பி பார்க்க கொஞ்சம் கூட இடம் இல்ல. இந்த காலத்துலலாம் யூட்டிலிட்டி ஏரியா இல்லாம இருக்கிற ஒரு கிச்சன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயோ, இட்ஸ் ஹாரிபிள். வீடு பார்க்க வரும்போது மஞ்சு இது நீ கவனிக்கலையா? நான் வந்து பார்க்கல, என் ஹஸ்பண்டும் மாமாவும் தான் வந்தாங்க. நெவர் மைண்ட் மஞ்சு, கொஞ்ச நாள் நீங்க தங்கினதுக்கு அப்புறமா இத உடைச்சு நீங்க தாராளமா தூக்கி போட்டுருங்க, புரியுதா? உங்க ஹஸ்பண்ட் எப்படி ரிசெப்டிவா இருப்பாரா? எல்லா விஷயத்திலயும் மஞ்சுவோட அபிப்பிராயத்தை கேட்டு நடந்துப்பாரா? முகம் மனசோட கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இல்ல, எல்லாத்துக்கும் நான் என்னோட சஜஷனை சொல்லுவேன். ஆனா உங்க ஹஸ்பண்ட் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்வாரா? அதுதானே உண்மை. அப்படி இல்ல. இங்க பாரு மஞ்சு, இது மஞ்சுவோட பிரச்சனை மட்டும் இல்ல. அடிச்சு ஒதுக்கி வைக்கிற பொண்டாட்டி இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லயும் நடக்குது. மகளிர் ஒண்ணு சேரணும், அது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே பரிகாரம். ஒரே முடிவோட இருக்க மகளிர்லாம் ஒண்ணு சேர்ந்தாகணும். இந்த விஷயத்துல இருந்து உருவானதுதான் மகளிர் சமத்துவம்ங்கிற அசோசியேஷன். ஆணும் பெண்ணும் சமம் தான். அதுதான் எங்களோட முக்கிய கொள்கையும். கங்கா, நீ நம்ம ப்ரௌச்சரை காட்டு. மஞ்சு, நேரம் இருக்கும் போதெல்லாம் இத கொஞ்சம் மனசார படிச்சு பாரு. This is an interesting and thrilling too. மஞ்சு, நீ தனியா இருக்கிறன்ற ஃபீலிங்க இதோட விட்டுரு. எந்த அன்டைமா இருந்தாலும் என்ன தேவைக்கா இருந்தாலும் கூப்பிடு, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். பை த பை மஞ்சு, நெக்ஸ்ட் மந்த் மீட்டிங் என் வீட்ல வச்சுதான். நீங்க கண்டிப்பா வந்துடணும். ஓகே? சாட்டர்டே 23rd. டேட்ட மறந்துடாத. ஓகே டார்லிங், see you. Bye. பாய் மஞ்சு. பாய் மஞ்சு. ஓ மஞ்சு இல்ல. ஆமா ஆமா, பெண்ணா ஒன்னும் அடிமை கிடையாது, கோழையும் கிடையாது. சமைக்கிறதும் பரிமாறதும் மட்டும் இல்ல பெண்ணோட வேலை. பெண்களுக்கு எதிராக எந்த வன்முறை நடந்தாலும் நாங்க அதுல தலையிடுவோம். நீ இவ்வளவு குழந்தையா இருப்ப நினைக்கவே இல்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ வில்லி. சும்மா ஒரு கியூரியாசிட்டியில தான் அந்த மீட்டிங்கே போனேன். ஹையர் ஆஃபீஸர் எப்படி இருக்காருன்னு கேட்டேன்.
என் கெட்ட நேரம் நான் சொன்னேன். ஆளு கொஞ்சம் பிரச்சனைக்காரன் தான். அவ்வளவுதான். அவளுங்க வலைய போட்டு இறை கிடைக்குமான்னு காத்துட்டு இருந்தாங்க. அவளுங்க ஃபெமினிஸ்ட்ன்ற விஷயம் எனக்கு தெரியாது. இந்த ஃபெமினிஸ்ட்லாம் சொல்றது ஒரு ஏமாத்துற வேலை தான். ஆணோட அன்பு கிடைக்காம இருக்கும்போது அதிலிருந்து உருவாகிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் முதல்ல எல்லா ஆம்பளைங்களையும் வெறுக்கிறது, அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அது கோபமா மாறும். உன்னை நேசிக்க ஆம்பளையா இங்க நான் தயாரா இருக்கும் போது நீ எதுக்காக இதெல்லாம் தலையிடுற? ஆமா ஆமா, உன்னையே நான் வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி தான் பாக்கதே. இங்க இருந்து முழுகிட்டேன்னா அப்புறம் தலை காட்டுறது அங்க துபாயில தான். நீ சொல்றது கேட்டா அது டூர் போற மாதிரி இருக்கு. பொழப்புக்காக ஓடுற ஒரு ஓட்டம் தானே அது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஸ்விம்மிங் கோச்சுக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? அப்படின்னா நீ ஒரு வேலை செய்யறியா? இந்த அவசரமான ஓட்டெல்லாம் முடிஞ்சதும் என்ன வந்து பார்த்தா போதும். ஏய், அதுக்குள்ள கோச்சுக்கிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். மீட்டிங்ல அவங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? போறதெல்லாம் ஓகே தான், பேப்பர்ல எதுவும் சைன் போட்டு கொடுத்துறாத. ஆமா ஆமா. என்ன மஞ்சு இன்னும் வரவே இல்ல? வருவா, வராம எப்படி போவா? நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வச்சிட்டோம்ல. நல்ல படிப்பறிவும் உலகறிவும் இருக்க ஆளு தானே, வருவா வருவா. ஆம்பளையோட ஆதிக்கத்தோட ஒரு சின்ன ரிசம்பிளாவது அது வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ நம்ம கவனத்துக்கு வந்துச்சுன்னா அந்த நிமிஷமே நம்ம ரியாக்ட் பண்ணணும். எஸ், இந்த ஒரு முடிவுல இருந்து நம்ம யாருமே பின்னோக்கி போக கூடாது. இதுக்கு உங்க எல்லாரோட முழு ஒத்துழைப்பையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஜெய் காளி. அடுத்ததா கங்கா தேவி. அதோ மஞ்சு வந்துட்டாளே. மஞ்சு வா. ஏன் இங்கே நிக்கிற? வான்னு சொல்றேன்ல. ஹாய், மகளிர் கூட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹார்ட்டி வெல்கம். Thank you. I am so happy. Thank you. வா வா. இனி முக்கியமான நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இந்த நிரஷாவோட பிரச்சனை எவ்வளவு பெருசாகிக்கிட்டே இருக்கு. அப்படி சொன்னா எப்படி? இவ ஒரு கம்ப்ளைண்ட் சைன் பண்ணி கொடுக்கணும்ல? மேடம் ப்ளீஸ் கிவ் மீ சம் மோர் டைம். கோவிந்த குட்டின் பேரை சொல்லும் போதே இவ எப்படி நடுங்கறா பாரு. போர்க்களத்துல பயந்து நிக்கிற போராளி தோத்து போயிடுவான், இல்லனா அவன் சாவடிக்கப்படுவான். எந்த கோவிந்தனை பத்தி சொல்றீங்க? நிரோஷா ஒர்க் பண்ற பேங்கோட மேனேஜர். ஒரு ஜொல்லு கேஸ். அவன் பேரு தான் கோவிந்த குட்டியா. உட்காரு, இப்பதானே இங்க வந்திருக்க. அப்படி இல்ல, அவர் வரதுக்கு நேரமாயிடுச்சு. அந்த ஆள் வந்தா என்ன போனா என்ன? மஞ்சு நீ உட்காரு. அவர் அடிப்பாருன்னு பயமா இருக்கா அவனுக்கு? வெட்டி போட்டுற அவனை. மஞ்சுவோட உடம்புல ஒரு துளி மண்ணு விழுந்தா கூட அவன் கையை நாங்க வெட்டி போட்டுருவோம். இங்க பாரு மஞ்சு, இனி நீ தனியாள் இல்ல. நாம எல்லாரும் வெய் மஞ்சு. மஞ்சு, உங்க ஹஸ்பண்டோட பேர் சொல்லவே இல்லையே. கோவிந்தன். நீங்க சொன்ன அதே கோவிந்தன். நீ என்ன இங்க? கங்கா வீட்டுக்கு வந்தேன். சரி வா ஏறு. போலாமா? போலாம். அப்ப அவன் தான் இந்த ஆளா? இனிமே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நம்ம எங்கேயோ தேடி போக வேண்டாம்ல. ஆமா ஆமா, புலிமடியில விழுந்து வந்த மான்குட்டி. நோ டைம் டு வேஸ்ட். நாங்க இப்ப உள்ள வரலாம்ல? என்னது வெக்கமே எல்லாம் மறுபடியும் வந்துட்டீங்க? அப்படி தோத்து ஓடுற ஆளுங்க கிடையாது நாங்க. இந்த பொண்ணோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நாங்க கண்டிப்பா இங்க இருந்து போவோம். இங்க பாருமா, நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே? வெக்கமா இல்லையா உனக்கு? வேலை வெட்டி இல்லாத இவங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க நீ. எதுவா இருந்தாலும் நாளைக்கு நீ பேங்க்குக்கு வா, அங்க பேசிக்கலாம் தனியா. நீ பொம்பளைங்க கிட்ட மட்டும் தான் எப்பயுமே தனியா பேசுவேல? பொம்பளைங்கள்ட்ட நான் தனியா பேசணுமா இல்ல கூட்டமா பேசணுமா நான் தான் முடிவு பண்ணுவேன். முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. என்னங்க? வேண்டாம், சொல்றது கேளுங்க, விட்டுருங்க. உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல போய் டீ போடு. வந்துட்டா. இங்க பாரு, இந்த டீன்னு சொல்ற விஷயம் கொஞ்சம் தண்ணியை அடுப்புல வச்சு டீயும் பாலும் அதுல போட்டு சூடு பண்ணா கிடைக்கிற பொருள் தான். பொம்பளைங்க சுட வச்சதான் பால் கொதிக்கும்னு எங்கேயும் எழுதி வைக்கல.
ஓஹோ, அப்ப நீங்களாம் எனக்கு டீ போட கத்து கொடுக்க வந்திருக்கீங்களா? டீ மட்டும் ஒண்ணும் கிடையாது. உனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை உனக்கு கத்து கொடுத்துட்டு தான் இங்க இருந்து நாங்க போவோம். பெண் சமத்துவ வேதியோட எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் தான் இந்த நிரோஷா. இவள நீங்க பேங்க்ல வச்சு கொடுமைப்படுத்துறீங்களா? கொடுமையெல்லாம் ஒன்றும் படுத்தல. எப்போது பாடம் கத்து கொடுப்பேன். வேலை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் சம்பளம் தராங்க. மற்றபடி மொபைல கொஞ்சிறதுக்கு இல்ல. அரசாங்கம் வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட ட்ரெஸ் கோட பாருங்க. மிஸ் ஃபெமினா காம்படிஷன்ல கேட்வாக் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க எந்த ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர்ல வேணா போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா போற மாதிரி ஒரு கியூ போயிட்டு இருக்கும். அதுல அந்த பக்கம் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு தான். மகளிர் முன்னேற்றத்துக்கு ஷார்ட்கட்ல ஒரு வழியும் கிடையாது. மெரிட்ல வந்தா மட்டும்தான் அரசாங்க வேலையில அதிகாரி ஆக முடியும். உங்க அம்மா கூட ஒரு பொம்பளை தானே? ஆமா, இல்ல நான் சொல்லவே இல்லையே. ஆனா உங்கள மாதிரி நாய் பேய்ங்களா உங்களோட கம்பேர் பண்ண முடியாது. எங்களை இப்ப என்ன சொன்ன? நாய்னா? வெறும் நாயில பேய் பிடிச்ச நாய்ங்க. பேய் பிடிச்ச நாய், பேய் பிடிச்ச நாய். எங்களை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் கேள்வி பேச்சுன்னு எதுவும் கிடையாது. சாட்சியும் வேற, ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். பொண்ணு சொன்னா மட்டும் போதும். ஒரே வார்த்தை, பொண்ணோட ஒரே வார்த்தை. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். சும்மா சாக்லேட் ஐஸ்கிரீம் பேரை மட்டும் சொல்லி பெரிய பெரிய ஆளுங்களாம் நீங்க பயமுறுத்தி இருக்கீங்க. உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு ஓட்டை வாங்கி சில பேர் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பாப்போண்டா நீ என்ன பண்ற? என்ன செய்யணும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க என்ன பண்றேன். எங்க போச்சு? நீங்க தான் சார் நிஜமான ஆம்பளை. இன்னைக்கு டிடி ஏன் செலவு? வசுந்தரா சோரேறி குதிச்சு ஓடினா. ஸ்ட்ரைட்டா ஓடினா உசைன் போல்ட் தோத்து போயிருப்பான். ஓடுனா உசைன் போல்ட்டே மேல போயிருப்பாரு. அவரும் கீழே சிந்தட்டிக் ட்ராக்ல தானே ஓடுறாரு. இருந்தாலும் இந்த 4 அடி இருக்கிற காம்பவுண்ட் சுவரெல்லாம் தாண்டாங்கன்னு சொன்னாங்கன்னா இல்ல, அவ சின்ன வயசுலயே செவர் தாண்டறதுல எக்ஸ்பர்ட்ரா. இருந்தாலும் அந்த சீனை என்னால பார்க்க முடியல. அர்த்தமா இருக்கு. இருந்தாலும் தம்பி சார், உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். இந்த பொம்பளை கூட எந்த நம்பிக்கையில ஒரே வீட்டுல ஒரே படுத்து தூங்குறீங்க. சிங்கத்தோட பொருளை கூட தூங்கிடலாம். மாமனார் கிட்ட பணம் வாங்கி பண்ண வேலை தானே இது. அப்ப இப்படிதான் இருக்கும். நம்ம பொண்டாட்டிங்கெல்லாம் ஓடுறத கோவிந்தங்குட்டியோட பொண்டாட்டி வேடிக்கை தானே பார்த்தாங்க. அப்புறம் அவன் ஏதாவது பதில் சொன்னலா? அது அவ சீரியஸா ஒண்ணு பெருசா எடுத்துக்கல. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நான் சொல்றதை தாண்டி வேற எதுவுமே இல்ல. எல்லாமே என்னோட விருப்பப்படிதான். அதுதான் அவளோட ஆசையும். எனக்கு புரியாதது என்னன்னா அந்த நிரோஷாவோட விஷயம் தான். நேத்து வரைக்கும் பூனை மாதிரியே இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரே நாள்ல அவ்வளவு மாற்றம் எப்படி வந்துச்சு? செய்யறது மட்டும்தான் அவ செய்ய வைக்கிறது நம்ம பொண்டாட்டிக்கு தான். யார் எதை செய்ய வச்சாலும் அவ அதை செஞ்சிருக்க கூடாது. கோவிந்தன் சார், இந்த நிரோஷாக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தா என்ன? என்ன இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அவசியம் தான். சும்மா அப்படியே அவுத்து விட்டுட்டா கடைசியில அவங்க தலைமையில ஏறி உட்காந்துருவா. மாஸ்டர் பிளான் தயார் பண்ணிடு. நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். என்னம்மா கழுவி இன்னும் தீரவே இல்லையா? என்னோட உதவி ஏதாவது தேவைப்படுதா? ஐயோ வேண்டாமே. எனக்கு உதவாங்கிறதுக்கான தெம்பில்லப்பா. அப்ப அதுதான் விஷயமா? உன் புது ஃப்ரெண்ட்ஸை நான் அடிச்சு ஓட விட்டது உனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எல்லா பொம்பளைங்க மேலயும் கோவமும் நக்கலும் தான். உங்க மனசு பூரா விஷம். அந்த பொம்பளைங்க முன்னாடி நான் இப்ப யாரு? பெஸ்ட் பொம்பளைங்க. வீட்டு வேலைகள்ல புருஷ பொண்டாட்டிக்கு உதவி செய்யணும்னு சொன்னது பிடிக்கல, அவ்வளவுதானே? வீட்டு வேலைக்கு ஒருத்தர் மட்டும் போதும்னா அப்புறம் என்ன எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணீங்க? ஒரு வேலைக்காரி வச்சிருந்திருக்கலாம்ல. இங்க பாரு, என்னோட உடம்புக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்காகவும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யற ஒரு அடிமையாவும் உன்னை பாக்குறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட சின்ன சின்ன சந்தோஷங்கள்லயும் துக்கங்கள்லயும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு தோழி நீ. அப்படிதான் நான் உன்னை பாக்குறேன். ஆனா எனக்கு அப்படி தோணலங்க. ஒரு வேலைக்காரியை விட மோசமான இடம் தான் எனக்கு இந்த வீட்டுல கிடைச்சிருக்கு. நான் உன்ன சும்மா கைய வீசிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரல. ஆமா ஆமா ஆமா, உன் அப்பன் கங்காதரன் கொடுத்த பணத்துல நான் அந்த பங்களாவையும் ஆடிக்காரும் வாங்கியிருக்கேன். இது உன் ஒருத்தியோட பிரச்சனை இல்ல, பொம்பளைங்க எல்லாருக்குமான பிரச்சனை தான். கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வர வேண்டியது. அப்புறம் அப்பங்கிட்ட வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு காசும் கணக்கு கேட்க வேண்டியது. புருஷன் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எல்லா நகை கடை ஜவுளி கடன் ஏறி இறங்க வேண்டியது. அந்த காசுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, கணக்கும் கிடையாது. நேத்து வரைக்கும் இந்த வீட்டுல என்னோடது உன்னோடதுங்கிறது வித்தியாசமே இல்ல. ஆனா இப்போ அதுவும் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். நான் அப்பா பக்கமா இல்ல அம்மா பக்கமா இல்ல 2 பேர் பக்கமா? என்ன கரெக்டா எண்ணிக்கங்க. ஏண்டி திமிரு பிடிச்சோட, என்னடி இதெல்லாம்? இது ஜப்தி நோட்டீஸ் சார்.
லோன் எடுத்து கரெக்ட் டைம்ல கட்டலனா நாங்க ஜப்தி நோட்டீஸ் அனுப்ப வேண்டாமா? பணத்தை கட்டியாச்சா இல்லையான்னு நல்லா பாரு. சார், சின்ன தப்பு நடந்து போச்சு. அதுக்கு உனக்கு சின்னதா ஒரு தப்பு. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் வரதட்சணையா கொடுத்தது என் சொந்த வீட்டு பத்திரம் தான். ஜப்தி நோட்டீஸ் வந்ததால கல்யாணம் நின்னு போச்சு. லோனை கட்டி முடிக்காம டூப்ளிகேட் பத்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னு. சார் ப்ளீஸ், ஐம் சாரி. எந்த தப்பும் பண்ணாத நான் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். கல்யாண மாப்பிள்ள என் பொண்ணை வேண்டான்ட்டான். அவ இப்ப விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கா. சார் இங்க என்ன பண்றீங்க? நான் தான் இந்த பிரான்ச் மேனேஜர். என்ன உங்க பிரச்சனை? கட்டி முடிச்ச லோனுக்கு இவ ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அதனால என் மக இப்ப விஷம் குடிச்சு சாக கிடக்குறா. சார், நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ஆனா இவரோட பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவளை நான் சாவடிச்சிடுவேன். உங்க மூஞ்சிக்காக நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். ஏய், உன் கத்தி எடுத்து போடா. இந்தா. நல்லபடியா போயிட்டு இருந்த பேங்க்ல ஒன்னால இப்ப கண்ட ரவுடி பசங்கள வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இதே மாதிரி போச்சுன்னா நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்னடா? ஒண்ணு இல்ல. போய் ஒழுங்கா வேலைய பாரு. அட என்னமா அதெல்லாம்? வர வர அவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். அந்த ஆள் தனியா ஹராஸ் பண்றது மட்டும் இல்லாம கூலிக்கு ஆளையும் வைக்க தொடங்கிட்டாரா? இதுக்கு நம்ம ஒத்துக்க கூடாது. இது கண்டிப்பா ப்ரீ பிளான் தான். இட்ஸ் a well rehearsal drama. இல்லனா கரெக்டான டைமுக்கு எப்படி அந்த ஆள் அங்க வருவாரு? ரவுடிங்களே பார்த்து பயப்படுற ஒரு டான் தான் அவன். என்ன உன்னை நம்ப வைக்கிறதுக்கும் அந்த ஆளால முடிஞ்சது. அந்த ஆளோட கையால சாகுற வரைக்கும் நீ இந்த கம்ப்ளைண்ட்ல சைன் போடாம சுத்தி சுத்தி திரிவ. ஐயோ மேடம், கொடுமைப்படுத்துற கேஸ்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஓவரா இருக்காது? இதுதான் பிரச்சனையே. இந்த பொண்ணு ஸ்ட்ராங் கிடையாது. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களும் 10-40 லிஸ்ட் போட்டு தான் விமென்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. நீங்களே எழுதிடுங்க. எப்பவும் போற மாதிரி நான் அன்னைக்கு பாத்ரூம் போயிருந்தேன். திடீர்னு என் பின்னாடி வந்த அந்த கோவிந்தன் குட்டி சார் என்ன அவர் பிடிச்சிட்டாரு. நான் எவ்வளோ தப்பிக்க முயற்சி செஞ்சியும் அவர் என்னை விடவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன கெடுத்துட்டாரு. இங்க பாருமா, நீ இங்க கொஞ்சம் வா. இதுல ஒரு கையெழுத்து போடு. காலகாலமா அடிமைப்பட்டு கிடக்கிற பெண்கள் எல்லாரும் பெண் புரட்சியோட வெற்றியின் மேகல சத்தம் உங்க யாருக்கும் கேட்கலையா? ஐயோ, நீ அந்த இபி ஆபீஸ்க்கு கால் பண்ணி யசோதா. ரிசீவர்ல இருந்து போன் எடுத்து மாத்தி வச்சிருக்காங்க. அவனுங்க எப்பவுமே அதான் பண்ணுவானுங்க. சிசிலி, நீ உங்க வீட்டுக்காரு கொஞ்சம் கால் பண்ணி பாரு. ஐயே, அசிங்கமா இல்ல? கேக்குறதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இல்ல? சரி சமோ 50-50 பேச்சுக்கு பேச்சு பேசிட்டு இந்த விஷயத்துல அசிங்கப்பட்டாலும் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். கரண்ட் இல்லாம நம்ம எப்படி தூங்குறது? வேண்டாம், எவனையும் தாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஏணியை பிடிச்சுக்கிட்டாலே போதும். ஃபியூஸ் போடுற வேலையை நான் பாத்துக்கிறேன். பொறுமையா பொறுமையா. பாத்தடி. ரெடியா? ஐயோ வருது. என்னப்பா, என்னாச்சு? ஏதோ டென்ஷனா இருக்கீங்க போல. இன்னைக்கு ஒரு ரிஜிஸ்டர்டு வந்தது. அவ தான் சைன் போட்டு வாங்கினா. அப்போல இருந்து உள்ள போய் கதவை சத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னும் வெளியே வரல. என்ன ரெஜிஸ்டர்டு தெரியல. அவன் இன்னைக்கு பச்சை தண்ணி கூட குடிக்கலடா. நானும் பல தடவை கேட்டுட்டேன். என்ன ஏதுன்னு சொன்னாதானே நமக்கு தெரியும். என்னன்னு ஒண்ணுமே புரியல. இது என்ன புது பிரச்சனை? என்னது?
ஓ இவ்வளவுதானா? இதுக்கா இவ்வளவு பெரிய டென்ஷன்? இவ்வளவுதானா நான் கேக்குறீங்க? நீங்க சிரிக்கிற அளவுக்கு இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல. விமன் கமிஷன்ல இருந்து வந்திருக்கிற சம்மன். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது உங்க ஸ்டாஃப் தான். அது எனக்கும் புரியுது. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் விசாரிக்க இவங்க ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. தட்ஸ் ஆல். நான் நேர்ல போய் விளக்கம் கொடுத்துட்டேன்னா அந்த கேஸ் முடிஞ்சு போயிடும். எப்படி முடியும்? நீங்க அவளை கெடுக்க முயற்சி பண்ணீங்கன்னு தான் கேஸ் ஆயிருக்கு. அது பொய்யான கம்ப்ளைண்ட்னு ப்ரூவ் பண்ண என்னால முடியும். பொய்யான கம்ப்ளைண்டா? கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணு ஒரு ஆள் தன்னை கெடுக்க வந்ததா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா. ஏண்டி உனக்கு என் மேல இல்லாத நம்பிக்கை உன்னோட கேவலமான அந்த ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்துருச்சுல, அப்படிதானே? நீ இப்படி எல்லாம் நடந்துக்காத ப்ளீஸ். நாளைக்கு இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரும். சேனல்காரங்க கொண்டாடுவாங்க. அப்புறம் பத்திரிகையிலும் சேனல்ஸும் என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு அதுல எந்த கவலையும் இல்லை. ஆனா நீ என்ன சந்தேகப்பட்டாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் இனிமே எல்லார் மூஞ்சிலையும் எப்படி முழிப்பேன்? ஓ அப்ப அதான் பிரச்சனையா? நீ எப்படி எல்லார் முகத்திலையும் முழிக்கிறது? நீ எப்படி வாழ்றது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் கூட நிக்கிறத விட்டுட்டு நீ உனக்கு வரப்போற பிரச்சனையை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாரு மஞ்சு, தொடாதீங்க என்ன. ஆக்கிரமணம். கிரிமினல் மைண்டோட ஒரு பெண்ணோட கற்பை சூறையாடுறது ஒரு மிருகத்தனமான செயல்னு சொல்லுவாங்க. IPC 354. ஓ இவ்வளவு பெரிய விஷயமா நம்ம கெடுக்க முயற்சி பண்ணது. சட்டத்தை நீ கையில் எடுக்க. வயசு கோளாறு கொஞ்சம் இருக்குமே தவிர இந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்குலாம் அவளுக்கு அறிவு கிடையாது. அதெல்லாம் வேண்டாம். இருக்கு. நம்ம சமத்துவவாதி பெண்கள் இருந்தா மட்டுமே போதுமே. இப்படி திடீர்னு நடந்துகிட்டதுக்கு என்ன காரணம் தெரியலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நடுவுல தான் ஒரு ஆளும் ரவுடியும் வந்து ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணது. அவங்க தப்பு பண்ணதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல, அந்த ரவுடி பையன் என்ன பார்த்த உடனே மரியாதையா கத்திய கீழே போட்டான். சந்தேகம் வர்றதுக்கு அது போதாதா? அவங்க வந்தது நல்லதா போச்சு. என்னோட ஒரு கொட்டேஷன் இல்லாம போச்சு. என்ன? ஆமா, மஞ்சுவோட ஸ்டாண்ட் தான் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட நிக்க மாட்டேன்னு சொல்றா. இங்க யாருடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவையில்லை. இந்த கேஸை ஈஸியா நான் முடிச்சு காட்டுறேன். அட்வொகேட் ஆனந்தகுட்டன் யாருன்னு அப்ப தெரியும். இவ்வளவு நாளா நம்மளை மென்டலி அண்ட் பிசிக்கலி கொடுமைப்படுத்தினதுக்கு ஒவ்வொன்னா சொல்லி நான் கோர்ட்ல பழி வாங்கிடுவேன். கோர்ட்ல நீங்க என் பவரை பார்த்தது இல்லையே. கேஸே தலைகீழ ஆயிரும், வாதி பிரதி ஆயிரும். பிரஜரி தப்பான விஷயங்களை கோர்ட்ல சொல்லி கோர்ட் அவமதிக்காது. IPC 193. நிரோசா ஜெயிலுக்கு போயிருவா. சமத்துவவாதி பெண்கள் அங்க இங்கேயும் ஓடுவாங்க. போற வழியில புல்லு கூட முளைக்காது. கோவிந்தகுட்டி சைனை போடு. இது என்னோட கௌரவ பிரச்சனை. எல்லாரும் என்ன கோட்டு மட்டும் போட்ட முட்டாள் வக்கீல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆனந்தகுட்டன் யாருன்னு இப்ப தெரியும். அந்த யசோதா நடுங்க போறா. என்னடா இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம் சார்? நாலு பொம்பளைங்க வந்திருக்காங்க, ஏதோ கேஸ் விஷயமா. நீ எனக்கு கிடைக்கலனா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. நீ என்னை ஏமாத்திடுவியாடா? ஐயோ டோன்ட் பி சிலி. நீ எதுக்கு இப்படிலாம் பேசுற? நான் கல்யாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் நீ எஸ்கேப் ஆயிடுற. நான் ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் முட்டாள் இல்ல. இதுதான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசமே. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் ஏதாவது கனவு கண்டுட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க ஆம்பளைங்க அப்படி கிடையாது. வெரி பிராக்டிக்கல். உன்னை கூட்டிட்டு போய் வாடகை வீட்டை தங்க வைக்கவோ பட்டினி போடவோ நான் தயாரா இல்ல. தங்க வைக்கிறதா இருந்தா பெருமையா ஒரு ராணி மாதிரி. வில்ஃப்ரெட் மகாராஜா இப்ப என்ன பிச்சைக்காரனா? ஹே கமா நிரோஷா, கோடிக்கணக்கா பிசினஸ் பம்பிங் பண்ண அது திடீர்னு வித்ரா பண்ண முடியாது. எனக்கு இந்த துபாய் ப்ராஜெக்ட்டுக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50 லட்சம் தேவைப்படுது. அதர்வைஸ் ஐ லாஸ் த அமௌண்ட் தட் ஐ ஆல்ரெடி இன்வெஸ்டட் அமௌண்ட். இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்றது? தினம் நீ கோடிக்கணக்கா கையாடிட்டு இருக்கல, அதுல இருந்து நீ கொஞ்சம் காசு எனக்கு எடுத்து கொடுக்கலாம்ல. என்ன அப்படின்னா? இப்போதைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். என்னோட 2 கோடி நஷ்டமாகாம இருக்க நான் 2 மாசத்துக்குள்ள திருப்பி தந்துடுறேன். இன்ட்ரெஸ்டும் அசலும் சேர்த்து. டோன்ட் யூ பிலீவ் மீ? போடா இங்க இருந்து. இட்ஸ் நாட் as simple as you make it seem. கோவிந்தன் குட்டி பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, தினம் லாக்கருக்குள்ள போய் அந்த ஆள் காசு என்னையா பார்க்க போறான்.
நீ அந்த கணக்கெல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருந்தா போதும், அந்த ஆள் கம்ப்யூட்டர் நம்பிடுவான். இருந்தாலும் நீ என்ன வச்சு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய சொல்ற? நீயும் நானும் மட்டும் இருக்கிற ஒரு உலகத்துல நம்ம கனவு காண ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும். வேணும். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை நஷ்டப்படாம இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐயோ, இவெல்லாம் ஒரு மனுஷனா? கூட வேலை செய்யற பொண்ணையே கெடுக்கணும்னு பாத்திருக்கான். இந்த ஆளு இவ்ளோ சீப்பா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. எனக்கு இப்ப அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்ல. அவசரம் கிடைச்சா எல்லா ஆம்பளைங்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் மஞ்சு, புருஷனை உயிருக்குயிரா நேசிக்கிற நீ உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? ஆமா ஆமா, இவள மாதிரி அடக்க ஒடுக்கமான பொம்பளைங்க வேற யாராவது இருக்காங்களா இங்க? எல்லாம் புருஷனோட விருப்பம் தான். கோவிந்தன் கிட்ட சொல்றதை விட இவளுக்கு எதிர்த்து பேச கூட உரிமை இல்ல. இனி இப்ப என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த ஆள் கூட இவ ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டால. நான் மட்டும் இவளோட இடத்துல இருந்தேன்னா அந்த செகண்டே அவனோட உறவை முடிச்சிட்டு வந்திருப்பேன். நடந்தது என்னமோ நடந்து போயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. நீ சொந்த கால்ல நிக்கணும். அதுக்கு இப்போ ஒரு வேலை வேணும். போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிற பொண்ணுக்கு இப்ப வேலை கிடைக்கிறதா கஷ்டம்? இது எனக்கு விருப்பம் இல்லாம ஒண்ணும் இல்ல. இங்க பாரு மஞ்சு, நம்ம சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அசிங்கப்பட்டு நம்ம இவங்க முன்னாடி எல்லாம் கையேந்தி நிக்கிறது தான் நமக்கு பெரிய அசிங்கம். இன்னையில இருந்து மஞ்சுவோட வேலை விஷயம், பாதுகாப்பு இதெல்லாம் உன்னோட விஷயம் மட்டும் கிடையாது, எங்க எல்லாரோட விஷயமும் தான். அதோட எங்க பொறுப்பும் கூட. நீ இந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல கையெழுத்து போடு. யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல மஞ்சு, சைன் பண்ணு ப்ளீஸ். கையெழுத்து போடு. இது மாமா உங்களுக்கு என்னோட முதல் சம்பளத்தோட ஷேர். இந்த எனக்கும் வேண்டாம். இது தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கு. மஞ்சு, நீ என்ன தோக்கடிச்சிட்டேடி. நான் ஒரு பழைய ஆளு. என்னோட பார்வையும் பழசுதான். என் கண்ணை துறக்க வச்சதே நீதான். உண்மையை சொல்லணும்னா ஆம்பளைங்க எல்லாருமே சுயநலவாதிங்க தான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அவ சாப்பிட்றாளா தூங்குறாளான்னு மட்டும்தான் பார்ப்போம். ஆனா அதுக்கு மேல அவ மனசுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு நாங்க யாரும் முயற்சி பண்றதே இல்லை. பிறந்ததுலேருந்து ஓடி விளையாண்டு வளர்ந்த இடம், தரையிலே கால்படாம தூக்கி செல்லமா வளர்த்த அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் திடீர்னு புது இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது பொண்ணை பிரிஞ்ச அந்த அப்பா அம்மா மனசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. வயசான காலத்துல எந்த துணையும் இல்லாம இருக்கிற அவங்கள நினைச்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அதுக்கும் மேல என்னோட அப்பா அம்மாவை நீ பாத்துக்கணும் ஒரு சுமையை வேற நான் மேல வச்சிருக்கேன். அதெல்லாம் ஊர்ல எல்லாரும் பண்றது தானே. அதெல்லாம் ஒரு தப்பான செயல் தானே. நாம என்ன கொஞ்சம் மாத்தி சிந்திப்போம். என்ன சொல்ற? நாம இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு போக போறோம். மாசத்துல 15 நாள் உன்னோட வீட்டுல உன் அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கும் அவங்கள அன்பு செலுத்தி சந்தோஷப்பட வைக்கிறதுக்கும் உனக்கு ஒரு வாய்ப்பு. அங்க இருந்து அப்படியே ஆபீஸ் போறதுக்கும் உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தானே. அத பத்திலாம் நீ ஒண்ணு கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் லீவும் போட்டுக்கலாம். அப்ப அப்பு அவன் இங்க சேஃபா இருப்பான். வீக்கெண்ட்ல நான் உன்னை அங்க கூட்டிட்டு வரேன். அப்புறம் வண்டி இருக்கிறனால நீ வரலாமே. சரி, டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா சீக்கிரம் கிளம்புவோம். கிளம்பு. சரி.
இருக்கேன். என்னத்த பாத்துட்டீங்க? அடுத்து வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. நான் ஒன்றும் வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஊரறிய உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின உங்க மருமகன் தான். அட நிறுத்துப்பா, எதுக்குப்பா இந்த நாடகம்லாம்? அதுவும் அப்பாவிகளான எங்க கிட்ட. கீதா விஷயமே அப்படி ஆயிடுச்சு. நீ தான் எங்களோட ஒரே ஒரு நம்பிக்கையே. அதே மாதிரி நீ எங்களை கைவிட்டினா இங்க பாரு. அது சரி, உனக்கு என்னதான்ப்பா ஆச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை, உங்க பொண்ணுக்கு தான் கொஞ்ச நாளாவே என்னை பிடிக்கவே இல்லை. என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும். அந்த காலனிக்கு நாங்கள் குடி போனதுலேருந்து அவள் மொத்தமாகவே மாறிட்டா. நீங்களே பார்த்தீங்களே, அவள் போடுற ட்ரெஸ்ஸு, அவள் செய்கிற வேலையெல்லாம், புருஷன் என் மேலே அவள் வச்சிருந்த அக்கறை எல்லாமே மாறி போயிடுச்சு. அவள் இப்போ நம்மளோட பழைய மஞ்சு கிடையாது. அங்கே இருக்கிற சில ஃபெமினிஸ்ட் பொம்பளைங்களோட பேச்சை கேட்டு அவள் இப்போ என்ன அவளோட புருஷன் சொல்லிக்க கூட தயங்குறாமம்மா. மஞ்சு, அங்கேயே நில்லு. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இங்க பாரு, உன் டிராமாலாம் எங்க கிட்ட வேண்டாம். அந்த காலனியில தங்க போனதுக்கு அப்புறம் நீ ஆளு சுத்தமா மாறிட்ட. அந்த மோசமான பொம்பளைகளோட சவகாசம் வச்சதுக்கு அப்புறம் உனக்கு குடும்பமும் வேண்டாம், புருஷனும் வேண்டாம். அப்படித்தானே? அப்பா நான் வேண்டாம். கோவிந்த குட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஓஹோ, இதுதான் உங்க பிரச்சனை. சொந்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்ல, ஆனா எங்க இருந்தோ வந்த பக்கத்து வீட்டு பொம்பளைங்க ரகசியமா பாக்குறாங்க உன் தாலி எப்ப இறங்கும்னு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுக்க கூடாது. எது செஞ்சாலும் பாதுகாக்கிறதுக்கு அப்பா இருக்காருன்ற நினைப்பு அவங்களுக்கு. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வீடு புருஷன் வீடுதான். அம்மா வேண்டாம். எப்ப திரும்ப போற? இங்க தங்கினது போதும். எங்க போற? உன் வேலையெல்லாம் இந்த கேட்டுக்கு வெளியில வச்சுக்க. போ போய்கிறது. பெருசு, முதல் தள்ளி நில்லு. உங்களை பாக்குறதுக்குலாம் நான் வரல, மஞ்சுவை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன். அவளை பார்த்த வரைக்கும் போதும். அடக்க ஒடுக்கமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பொம்பளை பிள்ளையோட தலையிலேயே தேவையில்லாத குப்பைகளை தலையில திணிச்சு நல்லா இருந்த ஒரு குடும்பத்தை நாசமாக்கிட்டல. இதுக்கு மேல இந்த வீட்டுல உன்னை பார்க்க கூடாது. இங்க பாரு கிழவா, என்கிட்ட பேசுறப்போ ஒழுங்கா பேசு. நான் யாருங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. லோக்கல் எஸ்ஐயோட பொண்டாட்டி தானா? நீ அந்த ஆளோட பொண்டாட்டியா இல்ல அந்த ஆளு உனக்கு பொண்டாட்டியா? யோ, இதுக்கு மேல ஏதாவது பேசுற செருப்பாலே அடிப்பேன். எதுக்குடி நீ செருப்பை மட்டும் கழற்ற? மொத்தமா அப்படியே கழற்ற வேண்டியதானே? அதான உன்னோட பாரம்பரியம். பெண்கள் சமத்துவம்னு பேசிக்கிட்டு காலையிலேயே ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு பெண்கள் வந்துருவாங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு. நீ இது வரைக்கும் ஒரு சரியான ஆம்பளைய பார்த்ததே இல்ல. ஒன்னு விட்டன பாரு. என்ன அடிச்சிருவியா நீ? ஒன்னு அடிச்சது வை, என்னோட கைதான் அழுக்காயிடும். ஏற்கனவே என்னோட பையன் ஒன்ன அடிச்சு வரட்டான்ல, மறுபடியும் ஏன் வந்த? வெக்க இல்லாம தலைக்கு குளிக்கிட்டு வந்து நிக்கிற. போ வெளியே. உன்னோட இந்த பூச்சாண்டி எல்லாம் உன் புருஷன் கிட்ட போய் வச்சுக்க. வீட்டுக்கு போய் நல்லா சோப்பு போட்டு குளிச்சு உன் மனசுல இருக்கிற அழுக்க எடுக்கிறதுக்கு பாருடி. அக்கா, அக்கா, அக்கா. இருந்தாலும் கேசவாதியாரே, நீங்க அந்த நாயோட பேரை சொல்லி எங்களை இப்படியெல்லாம் ஏமாத்திருக்க கூடாது. எப்படி மதிக்கிற நாயின்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்க இங்க வந்தோம்னா தலையை தூக்கி மட்டும் பார்க்கும், அவ்வளவுதான். அதனால தாண்டா இவன் நம்மளை விட பெரிய கில்லாடிதான் அவன். இது கொஞ்சம் உள்ள போயிடுச்சுன்னா அதுவும் கரெக்டா 8 மணி நேரத்துக்கு போதையில படுத்து தூங்க வேண்டியதுதான். பீவரேஜ் கார்பரேஷனுக்கு நன்றி. நம்ம ஊர்ல மதுவிலக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன மறந்துட வேண்டியதுதான். அது இருக்கட்டும், இது என்ன டைம் பீஸ்? கரெக்டான நேரத்துல அவங்கிட்ட கொடுக்கணும். 5 நிமிஷம் மிஸ் ஆனா கூட அப்போ தலையை தூக்கிடுவான். அப்புறம் அவனை பிடிக்கவே முடியாது.
இல்ல வாத்தியார, உங்க பொண்டாட்டி இங்க வருவாங்களா என்ன? அவளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு காலையில தான் வருவா. அப்படின்னா நமக்கு ஒரே ஜாலி தான். வேற என்ன? ச்சே, அந்த தம்பியும் சேவியரும் இல்லாம. நேத்து கூட சாரோட வீட்டுக்கு 2 போலீஸ்காரங்க வந்துட்டு போனதை பார்த்தனே. விமன்ஸ் கமிஷன் இப்போ அது வேலை போயிடுச்சு. இங்க பாருங்க சார், இந்த முட்டாள் வக்கீலோட பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தான் நாசமா போயிடும். இப்போதைக்கு ஒரு புத்திசாலித்தனமான காம்ப்ரமைஸ் தான் நல்லது. எப்படியாவது கொஞ்சம் காம்ப்ரமைஸா பேசி அந்த பொண்ணை கொஞ்சம் கூட நிக்க வைக்கிறதுக்கு பாரு. கம்ப்ளைண்ட வித்ரா பண்ணிட்டேன்னா அடுத்த செகண்ட் ஏதாவது பண்ணுவோம். ஓ, இப்ப அப்படி ஆயிருச்சா கதை? அப்ப நீங்களே பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். இருங்க வக்கீல் சார், எங்க போறீங்க? அவனுக்கு இதை கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. வேண்டாம் வாத்தியார, நான் கொடுத்துறேன். எப்படியோ ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கற யோகம் எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் ஒரு நாய்க்காவது கொடுக்கறேன். ஒழுங்கா நெல்லுடா. கிளாஸ் மேல எல்லாம் விழுந்துடாத, அப்புறம் அவ என்ன சாவடிச்சிருவா. செலகுட்டி வாடா தங்கம். அண்ணா அந்த பொண்ணோட குணம் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் முன்னாடி வச்சு ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னோட கண்ட்ரோல் போயிடும். டேய், பேங்க்ல வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. அவளுக்கு போன் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல போய் பாரு. கொஞ்சம் இறங்கி வரதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. பி பிராக்டிக்கல். அவன் எந்திரிச்சிட்டான் போல இருக்கு. அட கடவுளே, என்ன நடந்தது? வாதியாரே, நாயோட சரிக்கு வக்கீல் குடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஸ்டைலா படுத்திருக்காரு பாரு. அட கடவுளே, நான் இனிமே எப்படி வெளியே போவேன்? கோவிந்த குட்டி மேல எனக்கு என்ன கோவம் இருக்கு? அதுவும் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தன் கூட. அப்புறம் எதுக்கு நான் கேஸ் வாபஸ் வாங்கணும்? ஹே லூசு, அந்த ஆளை மாட்டி விடுறது இல்ல நம்ம எய்ம். நமக்கு தேவை பணம். பேங்க்ல இருந்து பணத்தை சுருட்டுற வரைக்கும் அந்த ஆளு கால் தரையில படவே கூடாது. அந்த ஆள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, விமென்ஸ் கமிஷன், மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன். மொத்தமா சொல்ல போனா பேங்க்குள்ள வரதுக்கு அந்த ஆளுக்கு டைமே இருக்க கூடாது. கோவிந்தன் குட்டி. ஷோ, அந்த ஆளுக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன். எடு போன் எடு. ஹலோ. நிரோஷா, நான் கால் பண்ணதே நான் உன்னை இன்னைக்கு நேரில் பார்த்து பேசணும். Why not? If you're comfortable, நாளைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வாங்க. ஷார்ப் 4 o'clock, okay? Okay. Thank you. So, now the police in your court. Be practical. கோவிந்த குட்டியை சாவடிக்க கூடாது. சும்மா அப்படி தட்டி கழிச்சிட்டே இருக்கணும். எலிய பிடிச்ச பூனை மாதிரியே. போதும் வில்லி, டைம் ஆயிடுச்சு. அந்த கோவிந்த குட்டி வர டைம் ஆயிடுச்சு. என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன? சர்ப்ரைஸா? அதெல்லாம் இருக்கு. ச்சே, ஸ்டாப் கிடிங். காலையில இருந்து என்னை வச்சு குரங்காட்ட ஆடுற. சாரி டியர், டென்ஷன் ஆயிட்டியா? கண்ணு 2 நல்லா மூடு. தோ இப்படி. இப்போ நீ கண்ணை திறக்கலாம். My God. காசு இங்க வைக்கிறது டேஞ்சர் தான். நான் என்கிட்ட வச்சுக்கிறேன். அப்புறம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே? ஓகே. பை. பை வில்லி. ஓ, யூ ஆர் ஆன் டைம். என்ன சார், அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? விஷயம் இருக்கு, நான் உள்ள வரலாமா? Why not? நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நிரோஷா. போலீஸ் ஸ்டேஷன், விமன் கமிஷன், கோர்ட் வாசல்னு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன். சார், நான் வந்து நடந்தது தப்பு தான். அப்போ இருந்த கோவத்தில் நான் ஏதோ அப்படி செஞ்சிட்டேன். அப்புறம் மனுஷங்கனாலே தப்பு பண்ணுறவங்க தானே. சார், நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுனாலும் என்னை திட்டுங்க. ஆனால் கஸ்டமர்ஸோட முன்னாடி வச்சு அதை என்னால் தாங்கிக்க முடியாது.
நிருஷா நிருஷா ஐயோ அழாதம்மா. நான் எதுவும் வேற எதுவும் தப்பா பேசல. அழாத அழாதம்மா, அழாத. சொல்றது கேளு. அழாத. டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணோட? மேடம் ஒண்ணும் இல்ல சார் வந்து. நீ எதுவும் பேசாத. இவ்வளவு தைரியமா பண்றதுக்கு காரணமே நீதான். கம்ப்ளைண்ட்ல சைன் போடுறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசியில விளையாடி இப்ப வீட்டுக்கே வந்துட்டான் பாத்தீங்களா? மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் யாரையும் தொல்லை பண்றதுக்காக இங்க வரல. அப்ப எதுக்காக ஆள் இல்லாத நேரத்துல நீங்க வந்திருக்க? அதுவும் ஒரு பொண்ணு தனியா தங்கி இருக்க இடத்துக்கு. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீ இனிமேல் ஒண்ணும் சொல்லாத. கேட்ட வரைக்கும் போதும். ஐயய்ய, உன்னெல்லாம் யாரா பேங்க்ல வேலைக்கு வச்சது? மாட்டினவனே என்ன டயலாக் பேசுறான் பாரு. போலீஸ கூப்பிடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? நிருஷா நீ சொல்லு. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்ன என்ன பாடுபடுறா? சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். இந்த பொம்பளை எல்லாம் சேர்ந்து பெரிய சதி பண்ணிட்டாங்க சார். சாவித்ரி சும்மா விடாதீங்க அவனை. சின்ன ஒரு ஃபார்மாலிட்டி தான், மெடிக்கல் செக்கப். சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அப்புறம் விட்டுடுறேன். நீ அவங்க கூட போ. நத்திங் டு ஃபியர். நாங்க தான் உன் கூட இருக்கோம்ல. அதான் சொல்றாங்கல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டிஸ். கங்கா நீயும் கூட போ. அவ பயப்படுறா. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதனாலதான். வா போ போ. வாங்க. ஒன்னும் பயப்படாதமா. அழாத. தங்க இருக்கேல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். அழாதமா. கூட வேலை செஞ்ச பொண்ணை கெடுக்க முயற்சி செய்த பேங்க் மேனேஜர் அரெஸ்ட். மங்களூர் கார்ப்பரேட் பேங்க் மேனேஜரான கோவிந்தன் குட்டி தான் தன்னோட பேங்க்ல வேலை செய்யற நிரோஷாவை கெடுக்க முயற்சி பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வேலை செய்யற இடத்துல நிறைய முறை மிரட்டியும் தன்னோட இஷ்டத்துக்கு கோஆபரேட் பண்ணாம இருந்த நிரோஷாவை தர்ஷன் வில்லாவில இருக்கிற அவளோட வீட்டுக்கு போய் கோவிந்தன் குட்டி கெடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. கோவிந்தன் குட்டிக்கு எதிராக நிரோஷா 2 மாசத்துக்கு முன்னாடி விமென்ஸ் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்டிருக்க நிரோஷா பெண்கள் அசோசியேஷனோட எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ன்றதுனால பிரச்சனையோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்குது. அந்த அசோசியேஷன்ல முக்கியமான பொறுப்புல இருக்க எல்லாருமே கரெக்டான நேரத்துல அந்த இடத்துக்கு எல்லாரும் போனதுனாலதான் கொலை முயற்சியில இருந்து நிரோஷாவால தப்பிக்க முடிஞ்சது. அசோசியேஷன் பிரசிடென்ட் வசுந்தரா இப்ப அத பத்தி பேசுவாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு நிரோஷா, அவ எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். நாங்க வந்ததுனால அந்த ஆளால அவளை சாகடிக்க முடியல. ஆனா அவளுக்கு முக்கியமானதெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. இனிமே அவ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன? பாதிக்கப்பட்டிருக்க நிரோஷாவை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. மேடம், ரிவ்யூவர்ஸ்க்காக உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை எங்களுக்காக சொல்ல முடியுமா? இன்டர்கோர்ஸ் நடந்ததுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் அந்த பொண்ணு நிறைய தடவை பாதிக்கப்பட்டிருக்கா. அம்மா ப்ளீஸ்மா போதுமா நில்லுமா. அம்மா ஏம்மா இப்படி நடந்துக்கற? நீ இந்த ராத்திரியில எங்க போற? நான் போறேன். இனி ஒரு நிமிஷம் கூட அந்த ஆளோட வாழ முடியாது. இங்க பாரு, இந்த நேரத்துல நீ போக கூடாது. இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. அவ அப்படி பண்ண மாட்டான். அவனால இப்படி கேவலமான விஷயத்தை பண்ண முடியாது. கொஞ்ச நாள் முன்னாடி இதா இருந்தா நான் நிச்சயமா நம்பி இருக்க மாட்டேன். அவரு ஒருத்தரை சாகடிச்சிட்டு வந்திருந்தா கூட அதை தாங்கி மஞ்சு. ஆனா இது வந்து அம்மா ப்ளீஸ்மா போகாதீங்கம்மா. ப்ளீஸ்மா நான் உங்க பையன், நான் சொல்றேம்மா. என்னை விட்டு போகாதீங்கம்மா. ப்ளீஸ்மா என்னை விட்டு போகாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா போகாதம்மா.
அம்மா போகாதம்மா வேணாம்டா. ப்ளீஸ் சொல்றத போகாத. கேளுங்கம்மா அம்மா அம்மா என்னை விட்டு போகாதம்மா அம்மா நில்லுமா ஒண்ணு இல்ல. எப்படியோ கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கியாச்சு. கொஞ்சம் வசதியா இடம் கிடைக்கிற வரைக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே உள்ள போலாம். மேடம் நமக்கா வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் போலாம் வா. கோவிந்தன் குட்டி வாழ்க! கோவிந்தன் குட்டி வாழ்க! கோவிந்தன் குட்டி வாழ்க! வாழ்க! கோவிந்தன் குட்டி கோவிந்தன் குட்டி ஏண்டா உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் அன்னைக்கே சொன்னல உன்னோட முற்போக்கு சிந்தனை எல்லாம் வீட்லயே போதான்னு. நீ இப்படி ஒவ்வொன்னு சொல்லி அவனை கவலைப்பட வைக்காத. ஒரு சில பொம்பளைங்க துணிஞ்சு இறங்குனா இப்படிதான் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கவே வேணாம். மனுஷங்க இந்த மாதிரியும் சதி பண்ண முடியுமா? எல்லாம் சரியாயிடுமா. உன் மகன் எந்த தப்பும் பண்ணல. சத்தியம் ஜெயிக்கும். அப்படின்னா நாங்க அந்த பக்கம் போயிட்டு வரட்டுமா சல்லக்குட்டி? சரி uncle, வா, போயிட்டு டாடா. வா, வாயா. வாப்பா. இந்தாப்பா. என்னடா இது? அவ அனுப்புன கடிதமா? இல்ல, அவளுக்காக வக்கீல் அனுப்பிச்ச நோட்டீஸ். டிவோர்ஸ் நோட்டீஸ். ஈஸ்வரா, அப்போ காரியம் கைமீறி போயிடுச்சு இல்ல? அப்பா இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்னா என்னதுப்பா? அதை நான் சொன்னா உனக்கு இப்ப புரியாதுப்பா. இந்த டிராமாட்டிக் அச்சீவ்மெண்ட்டுக்கான ஃபுல் கிரெடிட்டும் நான் மிஸ்ஸஸ் மஞ்சுக்கு கொடுக்கறேன். Can it will be unfair for the part of the company if you don't reciprocate the hard work she has put in. மிஸ்ஸஸ் மஞ்சுவோட கடுமையான உழைப்பு, வேலை மேல உள்ள சின்சியாரிட்டி குறைச்சு எடை போட முடியாது. So with all your permission, dear board members, இன்னையிலிருந்து மிஸ்ஸஸ் மஞ்சுவை இந்த கம்பெனியோட GM ஆபரேஷன்ஸா ப்ரமோட் பண்ணிருக்கேன். So that's all for the board meeting today. Meeting disposed, okay? Thank you, sir. Excuse me, Manju. 1 minute, please sit down. Are you happy? Yes, sir. மிஸ்ஸஸ் மஞ்சு, நான் சொல்ல மறந்துட்டேன். வரப்போற புதன்கிழமை நான் மூணாருக்கு போக போறேன். பியூர்லி அபிஷியல். நீங்களும் கண்டிப்பா என் கூட வரணும். You got me right? And before we leave, the project report should be ready. சார், நான் அதை ஒரு preliminary outlook-ஆ தான் வச்சிருக்கேன். No, 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 no. அது போதாது. By tomorrow morning 10 a.m. it should be ready on my table. Okay? மஞ்சுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போனா போதாதா? அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அது மிஸ்ஸஸ் ஜானட் தானே? நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். நம்ம ஆளுதான். ஓகே சார். அப்போ எங்கம்மா? ஸ்கூல் விட்டு வந்ததுமே படுத்துட்டான். அவன் எதுவுமே சாப்பிடல. ஏன், அவனுக்கு பசி எதுவும் எடுக்கலையா? அம்மாவும் அப்பாவும் ஒன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போனதும் பாவம் அந்த குழந்தை. நாங்க என்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்துறது? அது பத்தாதுன்னு கூட ஸ்கூல்ல படிக்கிற பசங்க கிண்டல் பண்ணி வேற சிரிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான்? இது எங்க தலையெழுத்து. ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ஒரே பிடிவாதம். அவன் ரொம்ப கவலைப்படுறான். கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டான். நீ ஒரு வேலை பண்ண,
என்னையும் அவனையும் அவன் தங்கி இருக்கிற ஹாஸ்டல் வரைக்கும் கூட்டிட்டு போறியா? நீ வண்டிக்குள்ள இருந்தா போதும், நான் கூட்டிட்டு போய் உன் பையனை காமிக்கிறேன். சரிங்கப்பா. நீங்க இங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பொதுவா 6 மணிக்கு முன்னாடியே வந்துருவா. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து எம்டி ஃபோன் பண்ணி சொன்னாரு லேட் ஆகும். ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் பினிஷ் பண்ண வேண்டியது இருக்கான். சரிங்க மேடம். அப்படின்னா நான் ஒரு தடவை அங்க போய் பார்த்துட்டு வரேன். பார்க்க முடியுமான்னு தெரியல. பயந்துட்டியா? ப்ளீஸ் மஞ்சு, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஐ காட் an ஐடியா. இன்னைக்கு ராத்திரி நாம இங்கே தங்கிடலாமா? என்ன? ஐடியாஸ் நாட் பேட். எஸ், பட் நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. கம் ஆன். அப்ப நான் மட்டும் நான் அந்த மாதிரி ஆளா? மஞ்சு கேள்விப்பட்டது இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ஸ் த தீஃப். சமயமும் நேரமும் ஒத்து வந்ததுன்னா யார் வேணாலும் திருடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடவுளா தந்திருக்காருன்னு நானும் கொஞ்சம் நம்பட்டுமா? ப்ளீஸ் மிஸ்ஸஸ் மஞ்சு, this is cheating. நான் யாரையும் சீட் பண்ணல. What you mean? வசுந்தரா கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் கட்டா சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுதான். அப்படி இருக்கும்போது அது சார் அவங்க கிட்டே நீங்க கேளுங்க. அம்மா வாமா, நம்ம வீட்டுக்கு போலாமா? வாமா, வண்டியில உட்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏன்டே இப்படி பயப்படுற? ஏதாவது டைஜஷன் பிரச்சனையா இருக்கும். வேற ஏதாவது இருக்குமோன்னு. அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிற காலம் கோவிந்தனோட செலவுல சந்தோஷமா வாழலாம். பைத்தியக்காரி. நிரோஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரிசல்ட் பாசிட்டிவ் தான். சாரி நிரோஷா, ஐ கான்ட் மீட் யூ நவ். நான் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஐ வில் கால் யூ லேட்டர். என்ன நிரோஷா? சார், நான் உங்களை உடனே பார்க்கணும். புதுசாக தான் ட்ராப் பண்ண போறியா? நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஆனா இதுக்கு மேல என்ன நடந்தாலும்
எனக்கு எந்த கவலையும் இல்லை. இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் பயப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? நீயே சொல்லு, எங்கே வரணும்? என்னோட வீட்ல ஷார்ப் 2. கோவிந்தகுட்டி சார் தானே? ஆமா, எப்படி தெரியும்? நல்லா இருக்கே சார், ஒரே நாள்ல ஹீரோ ஆயிட்டீங்கல்ல. டிவிலையும் பத்திரிக்கையிலயும் உங்களை பத்தியே தானே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி தெரியாம இருக்க முடியும்? நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்ல. ஆமா, நீங்க கீரியும் பாம்புமா இருந்தீங்க, மறுபடியும் ஒன்னாயிட்டீங்களா? ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அம்மா நீங்க மறக்காம வந்துருங்க. ஓ, இப்ப நான் தப்பானவள் ஆயிட்டேனா? ஆமா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. வாங்க உள்ள உட்காரலாம் சார். ஐயோ வேண்டாமா, நான் இப்போ ஒரு முக்கியமான ரேப் கேஸ்ல அக்யூஸ்டு, நீ பாதிக்கப்பட்ட பொண்ணு. நம்ம இங்கேயே பேசலாம். நீ என்னன்னு சொல்லு. நான் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா சார் அதை நம்பிதான் ஆகணும். போலீஸ் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா, சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் ஒன்று விடாம உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மன்னிப்பு கேட்கறதுக்கான தகுதி எதுவுமே என்கிட்ட இல்லை. யார் யாரோ கீ கொடுத்த ஒரு பொம்மை மாதிரி தான் நான் இங்க இருந்தேன். அது சரி, இப்போ அவங்களாம் எங்க? நஷ்டப்பட்டது நீயும் நானும் மட்டும்தான். சரி பண்ண முடியாத அளவுக்கு உன்னோட வாழ்க்கையும் போயிடுச்சு, என்னோடதும் தான். எனக்கு வேலையும் போயிடுச்சு. என் பொண்டாட்டி என்னை பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டா. சார் நீங்க கவலைப்படாதீங்க. மஞ்சு அக்கா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்றேன். அவங்கள உங்ககிட்ட திரும்ப பத்திரமா ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நான் போலீஸ்லயே சரண்டர் ஆவேன். செஞ்ச தப்ப உணர்றதுக்கும் அதை சரி பண்றதுக்கும் ஒரு நல்ல மனசு இருக்கு உனக்கு. அது போதும். என்ன நிரோஷா? கோவிந்தன் குட்டி சார் என்ன பார்க்க வந்திருந்தாரு. மன்னிக்கணும், கேஸ வாபஸ் வாங்க சொல்லி உன் காலை பிடிச்சாரா? கால் பிடிச்சு கேட்டது உண்மைதான். ஆனா அது நான் தான்க்கா. கோவிந்த குட்டி சார் ஒரு அப்பாவி தான். சார் இந்த நிமிஷம் வரைக்கும் என் உடம்ப தொட்டது கூட கிடையாது. அந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. கோவிந்த குட்டி சார் எல்லா உண்மையும் சொல்றதுக்காக என் வீட்டுக்கு வர அன்னைக்கு அவரை அவங்க கேஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க. கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து 50 லட்சம் ரூபாய். எல்லாரும் எப்பவும் நம்மளால ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. நிறைய கேஸ் இருக்கு. ஒண்ணு திருட்டு கேஸ், அப்புறம் ஒரு நேர்மையான அரசாங்க அதிகாரிய பொய் கேஸ்ல உள்ள தள்ளுறது, அது வேற. எப்படியும் வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆமா, இந்த கர்ப்பமானதுக்கு வேற ஏதாவது கேஸ் இருக்கா? அதுக்கு அப்படி தனியா கேஸ் எதுவும் கிடையாது. ஆனா அதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் ஒண்ணு கிடைக்கும். ஒரு சின்ன குழந்தை. பேங்க் ஸ்டாஃப் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது மங்கரா கோஆபரேட்டிவ் பேங்கில் கிளர்க்காக வேலை செய்யும் நிரோஷா தான். இன்று மாலை கிட்டத்தட்ட 5 மணி அளவில் பெசன்ட் நகரில் உள்ள அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் அங்கு சென்று முன்பக்க கதவை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். அவர் மேல் உள்ள முன்விரோதம் காரணமாக யாரோ இதை செய்திருக்கிறார்கள் என்று போலீசார் சந்தேகப்படுகிறார்கள். நிரோஷாவின் பக்கத்து வீட்டுக்காரரான விசாலாட்சி அம்மா இதை பற்றி மேலும் தகவல் கூறுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி இருக்கும். கோவிந்தகுட்டி இந்த வீட்டு கேட்டு பக்கத்துல ஒதுங்கி நிக்கிறத நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணும் வந்துட்டா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். அவன் கொலை செய்யதான் வந்தான்னு எனக்கு தெரியாதுல்ல. இதற்கு முன்னால் பலமுறை நிரோஷாவை அவர் மிரட்டி இருந்தாலும் கூட இப்படி ஒரு காரியம் செய்வார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. உனக்கு எதிராக யாரோ ஒரு பெரிய சதி செஞ்சிருக்காங்கப்பா. அதானே ஏன் தலையில் தேவை இப்படி? நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இந்த கிழவியோட சாட்சியை வச்செல்லாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. 50 லட்சம் ரூபாய் திருட்டு, வில்ஃப்ரெட்டோட கள்ள தொடர்பு, நீங்க சேஃப் தான். தம்பிதான். என்னன்னு கேளுங்க. ஹலோ, கோவிந்தன் குட்டிய கொஞ்சம் தலைமறைவா இருக்க சொல்லு. போலீஸ் அவனை தேடுறாங்க. சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன சொன்னாரு?
போலீஸ் இவரை தேடி வந்துகிட்டு இருக்காங்களா? இவனை கொஞ்ச நாளைக்கு எங்க தலைமுறை இருக்க சொன்னாங்க. வாடா, எங்கேயாவது போய் தலைமுறை இருக்கலாம். சரி வாங்க போலாம். வணக்கம் சார். ஆஹா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வா கோவிந்தகுட்டி, வந்து வண்டியில ஏறு. சார் இல்ல சார், அவர் எங்க கூட தான் சார் இருந்தாரு சார். அவருக்கு ஒண்ணு தெரியாது சார். எந்த தப்பு பண்ணாதவங்கள போலீஸ் கூட்டு போறாங்க. அப்படிதான் எங்களையும் கூட்டு போங்க சார். எங்க கூட தான் இருந்தாரு சார். வா, நாம பின்னாடி ஏறுவோம். சார் சார் நாங்க தம்பி சார் பேசலாம் சார். சார் அவர் எந்த தப்பு பண்ணல சார். நம்ம நாட்டு பெண்களுக்கு எப்படியோ சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இது. சந்தோஷமும் அமைதியும் சமாதானமும் விளையாடிட்டு இருந்த இந்த ஜனமைத்திரி நகர் முற்போக்கு கோவிந்தகுட்டி என்கிற ராட்சசனோட வேலையால ஒரு ரணபூமியா மாறிடுச்சு. அவன் பல பல வேஷங்கள்ல அந்த ஆள் நம்ம முன்னாடி அவதாரம் எடுத்திருக்கான். அந்த ஆள முதல்ல பாக்குறப்போ ரொம்ப அப்பாவி மாதிரி தான் இருந்தது. ஆனா பொண்ண மதிக்க தெரியாதவன், அது மட்டும் இல்ல பொண்ண தப்பா பாக்குறவ, பெண்களை கொடுமைப்படுத்துறவ. இப்ப பாத்தீங்களா, அவன் கொடூரமான கொலைகாரன். இந்த கொடூரமான கொலைகாரன் கூட நம்மளோட இந்த காலனில நாமளும் தங்கணும்னு இத யோசிக்கிறப்பதான் என் உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்கு. தாய்மார்களே, அந்த கொலைகாரனை தூக்குல ஏத்தாம விடக்கூடாது. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. போன தடவை நீ என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால, கோவிந்தன் குட்டி ஜெயில இருக்கும்போது நான் உன்னை கூட்டு போய் காமிக்கலன்னு. இப்ப போனா அந்த ஆளை பார்க்கலாம். கண்ணார் பார்த்துட்டு வரலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. இங்க இல்ல, பின்னாடி பின்னாடி. மகளிர் குழு வாழ்க! மகளிர் குழு வசுந்தராவை வெளியே விடுங்க. போலீஸோட முரட்டுத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும். போலீஸ் ஒழிக! போலீஸ் ஒழிக! பார்க்க முடியுமா? இப்ப பார்க்க முடியாது. உங்களை எஸ்ஐ கூப்பிடுறாங்க. வாங்க, நீங்களும் வாங்க. மேடம், என்ன நடந்துச்சு சொல்லுங்க மேடம். எதுவுமே சொல்லாம போறீங்க? என் பையனை அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களோ? பாவம், அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். நீ கொஞ்சம் அமைதியா இரு லட்சுமி. அங்கதான் தம்பி இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். பாரு, எல்லாரும் வந்துட்டீங்க. காலனி ஆளுங்க பூரா மொத்தமா கிளம்பி வந்துட்டீங்க போல. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, சேர் கம்மியா இருக்கு, அதனால வரிசையா நெல்லுங்க. வசுந்தரா கொலைகாரன் கோவிந்தன் குட்டிய பார்க்க வந்திருக்கா. ஆனா நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? நிரோஷா சாவடிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்குமே, சரிதானே? அந்த வியாபாரத்துல உங்களோட லாபம் என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஆதாயமும் இல்லாம யாரும் யாரையும் கொல்ல மாட்டாங்களே. அழகான அந்த நிரோஷா மேல சிசிலிக்கு பொறாம இருந்தது. யசோதாக்கு அவகிட்ட இருந்த பெரிய சொத்து மேலதான் ஆசை இருந்தது. கங்கா தேவிக்கு அவளோட அழகான காதல மேல ஒரு கண்ணு. அதுக்கப்புறம் வசுந்தராக்கு அவன் நடத்துற அசோசியேஷனுக்காக ஒரு இறைய தேடி சுத்திக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் எனக்கு புரியும். ஆனா நீங்க எதுக்காக அவளை கொன்னீங்க? அப்படின்னா நீங்க கிடையாதா? சே 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 சே, நான் உங்களை எல்லாம் சந்தேகப்பட்டேன். சரி, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளு தள்ளு. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீங்களா? தம்பி, நான் சரக்கு வண்டியில இருக்க, எடுக்கட்டுமா? ஜஸ்ட் மிஸ் சார். நான் எந்த எறும்பு கூட துரோகம் பண்ணதில்ல. நான் ரொம்ப நல்லவன் சார். அப்ப யாரு கேசவாணியா? இருந்தாலும் கேசவாணி இப்படி பண்ணிருக்க கூடாது. இந்த வயசான காலத்துல சின்ன பொம்பளை பிள்ளைங்க தான் வீக்னஸா? அது வந்து தம்பி, நான் தம்பியா? யார் அவன் தம்பி? வேலு தம்பி. எஸ்ஐ வேலு தம்பி. வக்கீல்னு சொல்ல வராரு. இது என்ன செக்ஷன்? ஐபிசி 302. அப்ப கற்பழிப்பு ஐபிசி 376. அப்ப செக்ஷன் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப சொல்லுங்க, யாரு, எப்போ, எப்படி, எதுக்காக? பதிலையே காணோம். அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். நாம எல்லாரும் முதல்ல டீ சாப்பிடுவோமா? சாவித்ரி சார். எப்படி இருக்கு இந்த டிசைன்? பிடிச்சிருக்க? இது யாருதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா?
கல்யாணத்தன்னைக்கு நான் உனக்கு போட்ட ரிங் உனக்கு ஞாபகம் இல்லையாடி? சாவித்ரி சார் சொல்லடி கேக்க சொல்லு சொல்லுடி சொல்லு கேக்கடி சொல்லடி சொல்ல போறியா இல்லையா சொல்லடி சொல்லு சொல்ல போறியா இல்லையா சொல்லடி சொல்லடி சொல்லு சீக்கிரம் சொல்லு சொல்லிடுறேன். எவ்வளவு நாள் இப்படி திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருக்கிறது? திங்க் அபவுட் பெர்மனன்ட் சொல்யூஷன் அபவுட் திஸ் ப்ராப்ளம். டெர்மினேட் ஹர். அவளை நீ கொன்னுடு. சார், அந்த பேக்ல இருந்த 50 லட்சம் ரூபாய் இவளை நீ எங்க தூக்கி கொண்டு போய் போட போற? அதை பத்திலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? அதை நான் பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர். என்ன இது? சரி சமம். உன்னோட பெண் திமிரு. உடம்பு சுகத்துக்காக பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பாரு. இது உன்னோட மட்டும் பிரச்சனை கிடையாது. 40 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு சில பெண்களோட பிரச்சனை இது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். பரதேசிங்க. அதுக்காக எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல குடும்பத்துல பிறந்த பொம்பளைங்களும் இருக்காங்க. இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதும் ஒரு பொண்ணு தான். அந்த பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சீட்டிங் பண்ணிட்டாங்க. கோவிந்தன் குட்டி சார் எல்லா விஷயத்தை பத்தி என்கிட்ட வீட்டுக்கு பேச வரும்போது அவரை கூட அந்த கேஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க. கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்த 50 லட்சம் ரூபாய். கோவிந்தன் குட்டியோட அரெஸ்ட் ஒரு நாடகம்னு தெரிஞ்சது. அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச நம்பிக்கையில இவனும் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவனோட எல்லா டெலிபோன் போன்ஸும் டேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். துப்பாக்கிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நிரோஷா வயித்துல இருக்கிற குழந்தைய டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் கிடைச்சிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். அது சரி, நம்ம கதாநாயகன் எங்க? கோவிந்தன்குட்டி, உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிரு. உன்னோட எல்லா உதவிக்கும் நன்றி. சரி வா. இனிமே ஏதாவது நாடகம் இருக்கா தம்பி? அபிஷியல் மேட்டர்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் ஃபேமிலி மேட்டர் இருக்கு சார். சேனல்காரங்களுக்கு தேவையானதை கொடுத்துருங்க, இல்லனா நம்மள தூங்க விட மாட்டாங்க. அப்புறம் நான் கிளம்புறேன். ஓகே. அப்பா, நீ வந்துட்டியா? அது சரி கோவிந்தன்குட்டி, இவ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிடுவேன். அப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண போறேன். ஐயோ தம்பி சார், அப்ப நாங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அது இல்ல, இது போலீஸ் ஸ்டேஷன். அடிக்கிறதுக்கு தானடா போலீஸ் ஸ்டேஷன். என்னடா வேடிக்கை பார்க்கறீங்க?